கேள்விகள் எழுகின்றன. அப்போ அந்த பிதா சொல்ற, தந்தை சொல்கிறார், யஸ்மின்னாராதிதே சர்வம் சகாராதம் பிரஜாபதி தமாராத்யாச்சுதம் விருத்தி பிரஜானாம் நோ பவிஷ்யதி சொல்றார். அந்த பிரம்மா யாரை ஆராதித்து உலகத்தை எல்லாம் படைத்தாரோ அவரையே ஆராதித்து நீங்களும் பண்ண வேண்டியது. யார் விஷ்ணு எம்பெருமான். அந்த எம்பெருமானை ஆராதனை பண்ணுங்கள், அவர் உங்களுக்கான வழியை காட்டுவார் அப்படின்னு சொல்லியுள்ளார் தந்தை. தந்தை சொன்னவுடனே அப்படியே செய்யலாம் என்று இவர்கள் எம்பெருமானை குறித்து தபசு செய்ய தொடங்குகிறார்கள். தபசு பண்ணக்கூடியவர்கள் எங்க போய் பண்ணுகிறார்கள் அப்படின்னு கேட்டால், கடலுக்குள்ளே நுழைந்து கடலிலே இருந்து கொண்டு அவர்கள் தபசு பண்ணுகிறார்கள். யாரும் பிரச்சேதாக்கள்னு சொல்லப்படக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப அழகாக அவர்கள் எம்பெருமானை துதிக்கிறார்கள். அப்படி துதிக்கும் பொழுது அவர்கள் என்ன துதிக்கிறார்கள் என்பதனை பார்க்க வேண்டும். அவர்களுடைய ஸ்துதி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்துதி தெரிவிக்கிறார்கள். நதாமஸ்ம சர்வவசசாம் பிரதிஷ்டா யத்ர சாஸ்வதி தமாத்யந்தவசேஷஸ்ய ஜகதः பரமம் பிரபும். இது ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். நம்முடைய சித்தாந்தத்தில், விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு சித்தாந்தம் என்னன்னு கேட்டால், எல்லா வார்த்தைகளும் நம்முடைய சித்தாந்தத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் என்ன என்று கேட்டால், ஒவ்வொரு வார்த்தையும் எம்பெருமானை சொல்லும் என்பது. எம்பெருமான் சர்வ சப்த வாச்சியம் அப்படின்னு சொல்லப்படுகிறார். வரங்களே பொதுவா குடம் அப்படின்னு சொன்னா என்ன நினைக்கிறோம், குடம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு பெரிய மகா ஞானி குடம் அப்படின்னு சொன்னாலே அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? குடம், குடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு அந்தர்யாமி ஆகக்கூடிய பகவான், அந்த அளவு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் அந்தர்யாமியை சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, இது நம்முடைய சித்தாந்தத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், வேதமானது கொஞ்சம் குழப்பம். வேதத்துக்கு ரெண்டு பேர்கள், ஒன்று வேதம்னு பெயர், ஒன்று மறை சந்தஸ்ன்னு பெயர். வேதமா காட்டக்கூடியதுன்னு அர்த்தம் நல்லாதான் இருக்கு. ஆனால் மறை மறைக்கக்கூடியது, சந்தா சாரையடி அப்படின்னு சொல்லி மறைக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதனால சில பேருக்கு காட்டும், சில பேருக்கு மறைக்கும். காட்டக்கூடியவர்களுக்கு ரொம்ப ஸ்பஷ்டமாக தான் காட்டிடாரு. அந்த வேதத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, எல்லாம் ஒண்ணுதான் என்பது போல சில வேத வாக்கியங்கள் உண்டு. தத்வமசி சர்வம் கல்விதம் பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி, இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா என்ன சொல்றது? நானே தான் பிரம்மம், எல்லாமே பிரம்மம், பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்பது போல அர்த்தம் துவனிக்கும். எம்பெருமானார் சொல்றார், அதுக்கு அர்த்தத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒருத்தர் அகம் பிரம்ம, நானே தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லுகிறான்னா, நான் தான் பிரம்மம்னு அர்த்தம் கிடையாது. அகம், நான் என்கிற வார்த்தைக்கு நான் மட்டும் பொருள் கிடையாது, எனக்கும் அந்தர்யாமியாகக்கூடிய பகவான் அர்த்தம். நான் பிரம்மம்னு சொன்னால் எனக்கு அந்தர்யாமியாகக்கூடியவன் பிரம்மம்னு அர்த்தம் கிடையாது. ஸ்வேதகேது என்ற சிஷ்யனை குறித்து ஆச்சாரியர் சொல்றார், தத்துவமசி ஸ்வேதகேது, அந்த பொருள் நீதான் பால் அப்படின்னு சொல்றார் ஆச்சாரியர். அந்த பொருள் என்ன பொருள்? இதுவரையும் ஜெகத் காரணத்தை பற்றி பேசிட்டு அகிலமான ஜெகத் காரணமான பொருள் நீதான் அப்படின்னு சொல்றார். தத்துவமசி. அந்த இடத்துல எப்படி அர்த்தம் கொள்வதுன்னு கேட்டா, துவம் என்கிற வார்த்தைக்கு நீ மட்டும் அர்த்தம் கிடையாது, உனக்கு அந்தர்யாமின்னு அர்த்தம். ஜகத்துக்கு எல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த பொருள் இருக்கிறதே, இவையோருக்கு நினைக்க வேண்டாம், உனக்கும் அந்தர்யாமி தான். அப்ப தத்துவமசின்னு சொன்னா துவம் என்கிற பதத்துக்கு உனக்கு அந்தர்யாமியின் அளவு அர்த்தம். சர்வம் கல்விதம் பிரம்மான் அப்படின்னு சொன்னா எல்லாமே பிரம்மம், எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக முடிவன் பிரம்மன் அர்த்தம். அவங்க சர்வம் அனைத்துன்னு சொல்லும் பொழுது அனைத்து என்கிற பதத்துக்கு அர்த்தம் என்னன்னா அனைத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் தான் அர்த்தம். ஆகிடும் வரும் நம்முடைய சம்பிரதாயத்தில் இந்த அர்த்தம் ரொம்ப முக்கியமானது. எல்லா வார்த்தைகளுக்கும் பகவான் தான் பொருள் என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த விஷயத்தை காட்டுகிறார்கள் இவர்கள். நகாஸ்ம சர்வவசசாம் பிரதிஷ்டாயத்ர சாஸ்வதி, அந்த எம்பெருமானை குறித்து நாங்கள் வணங்கி இருக்கிறோம், எவரிடத்திலே எல்லா வார்த்தைகளும் எப்பொழுதும் இருக்கின்றனவோ அப்படின்னா. இப்ப எல்லா வார்த்தைகளும் யாரை குறிக்கின்றன கேட்டால் எப்பொழுதும் பகவானையே குறிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றன. நமக்கு அது தெரியாமல் போகிறபடி அது சொல்ல போனோம்னா
ஆனால் குடம்ங்கிற வார்த்தைக்கு குடத்துக்கு அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பகவான் என்கிற அளவுக்கு அர்த்தம் உண்டு. ஆகையால் அந்த விஷயத்தை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். விஷயமாக்கள் சொல்றா லதாஸ்த சர்வவச்சசா பிரதிஷ்டா என்ற சாஸ்வதி. எல்லா வாக்குகளும் எந்த எம்பெருமானிடத்திலே நிலைநிற்கின்றனவோ அப்படிப்பட்ட எம்பெருமானை நாங்கள் வணங்கி நிற்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு மேல அந்த எம்பெருமானை அவர்கள் வணங்குகிறார்கள். தஸ்மை காலாத்மனே நமஹ, சோமாத்மனே நமஹ, சூர்யாத்மனே நமஹ, பூமியாத்மனே நமஹ ஆரம்பிச்சு எம்பெருமான் தான் எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கிறார். அப்படி இதை சொல்லி சொல்லி அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி அவர்கள் சமுத்திரத்தில் இருந்து கொண்டு எவ்வளவு நாள் தபசு பண்ணினார்கள் கேட்டால் தச வருஷ சஹஸ்ராணி, தச வருஷ 10,000 ஆண்டு. என்னமோ இத்திஹாசங்கள் புராணங்கள் எல்லாம் பண்ணவே ஆனால் ஆயிரங்கள் தான் பேச்சே ஆரம்பிக்கிறார் இல்லையா? நமக்கு 100 குடமாட்டேங்குது. நான் பேசுவதெல்லாம் 1000 தான். 10,000 ஆண்டுகள் அவர்கள் தபசு செய்தார்கள். இப்படி அவர்கள் தபசு புரிந்தவுடனே அந்த எம்பெருமானை இணைப்பு நிற்க கடைசியை எம்பெருமான் அவர்களுக்கு முன்னாடி தோன்றுகிறார். பகவான் தேஷா அந்தர்ஜனை ஹரி தரவு தர்ஷனம் என்கிற நீலோத்பல லட்சணி பதத்ரிராஜ மாரூಢம் அவரோக்கிய பிரசேகசா கணிவேக சிரோபிஸ்கம் பக்தி பாலாவனாமிதை. அந்த நீருக்குள்ளேயே இவா இருக்கிறார்கள். அங்கேயே எம்பெருமான் காட்சி அளிக்கிறான். நீருக்குள்ள காட்சி அளிக்கிறான். நீருக்குள்ள காட்சி அளிக்கும் பொழுதும் பெரிய திருவடி நாயனார் மேல இருந்து இருந்தவனமாகத்தான் காட்சி அளிக்கிறான். இவருடைய பதத்திராஜ மாரூಢம் அவரோக்கிய பிரசேகசா. அங்கேயும் அந்த பெரிய திருவடி நாயனார் கருத்மான் மேல ஏறினவனாகத்தான் பெருமான் காட்சி அளிக்கிறான். பக்தர்கள் அனைவருக்குமே அதுதான் ஆசை. அருளாடி பூக்கடவே அவர் வீதி ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். இவர்களுடைய இதெல்லாம் நேரடி தனியாக அவர்கள் பெரிய திருவடி நாயனாரோட வரணும்னு ஆசை. ஆனால் இந்த பக்தர்களுக்கு கூட ஜலத்துக்குள்ள விதமான தரிசனத்தை கொடுக்கிறார். பெருமான் கொடுத்த பின்பு இவர்களை கேட்கிறார், என்ன வேணும் உங்களுக்கு என்று. அப்போ அவர்கள் தெரிவிக்கிறார்கள், இந்த தந்தை நியமித்தது போல் இந்த உலகத்தில் மக்களை எல்லாம் இருக்க வேண்டும் சொல்லி நியமித்திருக்கிறார். அதுக்கு தேவையெல்லாம் அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு அவர்கள் பிரார்த்திக்க எம்பெருமான் சொல்கிறார், அப்படியே ஆகட்டும், ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லி எம்பெருமான் வரைகிறான். வரைஞ்சாச்சு. இவர்களும் எம்பெருமானுடைய அனுகிரகம் பெற்று வெளியில வருகிறார்கள். ஆச்சு எவ்வளவு வருஷங்களாயிருக்கு? 10,000 ஆண்டுகளாயிருக்கு இல்லையா? இவா போன போது ஒரு மாதிரி இருந்தது உலகம். 10,000 ஆண்டுகள் கழித்து வந்தால் எப்படி இருக்கும்? அப்படியே மாறி இருக்கிறது. ஒன்றும் இல்லை, ஒரு 10 ஆண்டுகள் நீங்க ஒரு இடத்துக்கு போகாமல் 10 ஆண்டுகள் கழித்து போங்களேன், அந்த இடம் தானா இது தொழில் அப்படிதான் இருக்கும். இங்கே இவர்கள் 10,000 ஆண்டுகள் இல்லையா? என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இவர்கள் இல்லை. இல்லாத போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் பிரஜைகளுக்கு அவ்வளவு சௌக்கியம் எல்லாம் இல்லை, சௌகரியங்கள் இல்லை. மரங்கள் ரொம்ப அதிகமாக வளர்ந்துதான். எல்லா இடத்துலும் மரங்களாகவே இருக்கு. எவ்வளவு மரங்கள் இருக்குன்னா வாயுனாலேயே சரியா வீச முடியலை. அந்த அளவுக்கு அடர்த்தியாக மரங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கின்றன. அதை பார்க்கிறார்கள் இவர்கள். பார்த்து இவர்கள் இந்த மரங்கள் எல்லாம் இப்படி வளர்ந்தால் எப்படி மக்கள் அதிகமாவார்கள் அப்படின்னு கோபம் கொள்கிறார்கள். இப்படியா வளர்ந்தது அப்படின்னு சொல்லி கோபம் கொண்டு இவர்கள் தங்கள் இடத்தில் இருந்து வாயுவையும் அக்னியையும் உண்டாக்கி என்ன பண்ணுகிறார்கள் சொன்னால் எல்லா மரங்களையும் எரிக்க தொடங்குகிறார்கள். உண்மூலானது காண்பிச்சான் கிருப்பா வாயு அசோஷயது தானங்கி ரக கோரஹா தத்ராபு குண சமுஷயா முகேபியோ வாயு அக்னியுச்ச தேசுச்சன் ஜாத்தமன்யவா அப்படின்னு சொல்லி தன்னுடைய முகங்களிலிருந்து நெருப்பு வாயுவை உண்டாக்கி முழுக்க எரிகிறார்கள். மரங்கள் எல்லாம் எரியது. அந்த சமயத்தில் இதை எப்படியாவது குறைக்க வேண்டும் என்பதற்காக ஒருத்தர் வருகிறார். யாருன்னு கேட்டால் சந்திரன் வருகிறார். சோராஜா இது சொல்ல சோமன் சொல்லி சந்திரனுக்கு பெயர். அந்த சந்திரனானவர் வருகிறார். சந்திரனுக்கு ஒரே நிறைய மரங்கள் எல்லாத்தையும் அழிச்சாலும் வாழ முடியாது இல்லையா? நான் இவர்கள் பண்ணுவது சரி கிடையாது, இவர்களை எப்படியாவது தவிர்க்க வேண்டும் என்று பார்த்து சந்திரன் வருகிறார். சந்திரன் வந்து சொல்லுகிறார், கோபம் ஏற்ற ராஜானா சுமத்வம்சோபவன் சந்தானம் கரிஷ்யாமி சார் இது உடையவன் தெரிவிக்கிறான். ஒரு கோபத்தை அடக்கும் போல் சொல்றது சுலபம், படுறது தானே கஷ்டம். அந்த கோபம் ஏற்றா அப்படின்னு சொல்லி கோபத்தை நீங்கள் எல்லாம் அடக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நான் சொல்ல கேளு, உங்களுக்கும் இந்த மரங்களுக்கும் நடுவிலே ஒரு சந்தானம், ஒரு சம்பந்தத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன். நீங்கள்
இதை பண்ணக்கூடிய காரியத்தை நிறுத்த வேண்டியது அப்படின்னு சொல்லுகிறார். அங்க தெரிவிக்கிறான், சந்திரன் தெரிவிக்கிறான், இங்கு இந்த விருட்சங்களுக்கு ஒரு பெண் பிறந்திருக்கிறாள், அந்த பெண்ணை நீங்கள் 10 பேரும் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியது அப்படின்னு. இந்த மரங்களிலிருந்து ஒரு பெண் பிறந்திருக்கிறாள், அந்த பெண்ணை நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியது அதில் தெரிவிக்கிறான். இந்த கண்ணி இருக்கிறாளே, அவளை என்னுடைய கிரணங்களாலே நான் தான் வளர்த்திருக்கிறேன். மரங்களிலிருந்து உண்டானால் அவளை நான் தான் வளர்த்திருக்கிறேன். அப்படிப்பட்டவளை நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியது. அப்படி நீங்கள் செய்து கொண்டால் உங்களிடமிருந்து இங்கு ஒரு பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதி உண்டாக போகிறார். இந்த தக்ஷ பிரஜாபதி மூலமாக பிரஜைகளுடைய விருத்தியானது ஏற்படும். ஆகையால் இந்த காரியத்தை பண்ண வேண்டியது என்று சொல்லி அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். சோமராஜர் அதாவது சந்திரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறார். இப்போ ஒரு கேள்வி வருகிறது, ஏதோ சம்பந்தமே இல்லாம மரங்களிலிருந்து பெண் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பெண் இருக்கான்னு சொன்னா உடனே விவாகம் கட்டிக்கொள்ள முடியுமா? முடியாது. அவளுடைய பூர்வம் என்ன, யாருடைய குலம் என்னது எது தெரிந்து கொள்ளாமல் கல்யாணம் கட்டிக்கொள்ள முடியாது. அதையெல்லாம் பார்க்கறான் சந்திரன். பார்த்த உடனே அப்போ ஆரம்பிக்கணும். என்ன கதை அப்படின்னு கேட்டால் கண்டு ஆக்கியானம் என்பது அந்த சமயத்தில் ஆரம்பிக்கிறது. கண்டு அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர், அந்த முனிவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல இருந்து கொண்டு கோமதி நதியுடைய கரை, அந்த கோமதி நதியுடைய கரையில் இருந்து கொண்டு பெரிய தபஸை பண்ணி கொண்டிருந்தார். அவர் பாட்டுக்கு தபஸ் நல்லா பண்ணிக்கொண்டார். எப்பொழுதுமே தபஸை ஆயனம் பண்ண தொடங்கினால் ஒருத்தருக்கு ஒருவர் யாரவன் இந்திரன். இவன் தபசு பண்ணாலே நம்மளுடைய பதவிக்காகத்தான் தபசு பண்ணான் அவன் நினைச்சுடுவான். அதனால என்ன பண்ணுவான், அவனுக்கு தெரிஞ்சு விடலாம், ஏதோ அப்சரசை அனுப்பிச்சுடுவான். அந்த மாதிரி இவரையும் கலைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அப்சரசை அனுப்புகிறான் இந்திரன். அவளுக்கு பெயர் என்னன்னு கேட்டான் பிரம்லோச்சான்னு பெயர். புது அப்சரசு பிரம்லோச்சா அப்படின்னு சொல்லி ஒரு அப்சரசு. அந்த அப்சரசை அனுப்புகிறான் இந்திரன். அந்த அப்சரசு வருகிறாள், தன்னுடைய புன்முறுவலை காட்டி அழகை காட்டி இவரை தன் வசப்படுத்திக் கொள்கிறாள் அந்த அப்சரசு. இவரும் அவளுக்கு வசப்படுகிறார். வசப்பட்டு காலம் போறதே தெரியலவருக்கு. அவளோடு சேர்ந்து நம்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆகிறது 100 வருஷங்கள் ஆச்சு. 100 வருஷங்கள் மேலே ஆகிறது. ஆன உடனே ஒரு நாள் அவர் சொல்றார், அப்சரசு தபசெல்லாம் கலைக்க வேண்டியதெல்லாம் கலைச்சாச்சு, கலவலான்னு நினைக்கிறான். அவன் வந்து சொல்றா, இந்த மாதிரி நான் என்னுடைய இடத்துக்கு கிளம்புறேனே அப்படி அவள் சொல்லுகிறான். அப்போ அவர் தெரிவிக்கிறார், தினானி கதிச்சித் பத்ரே ஸ்தியதானித்ய பாஷதாம். அவர் சொல்றார், ஒரு 4 நாள் இருந்துட்டு போலாமே சொல்றார். அப்படி சொன்ன உடனே முனிவர் அவருடைய வார்த்தையை மீறுவதற்கு இவளுக்கு அவ்வளவு தைரியம் இல்லை. ஆகையால் அவள் அங்கே இருக்கார். அவர் சொன்னதுதான் 4 நாள், அது மேல 100 வருஷங்கள் ஆகின்றன ஆச்சு. அது மேல திரும்பியும் சொல்றாங்க, கிளம்புறேன் நாளை என்னுடைய இடத்துக்கு போறேன்னு சொன்னா ஒரு 4 க்ஷணம் இருந்துட்டு போயேன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயேன் அப்படின்னா சரின்னு இருக்கா. அங்கே தெரிவிக்கப்படுகிறது. ஏன் அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொன்னால் இவருக்கு மேல ஒரு கௌரவம், இவ்வளவு நாள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கௌரவம். அதுக்கு மேலே எங்கேயாவது நாம் பாடி இவரை மீறி கிளம்பினால் எந்த சாபம் கிடைக்குமோ தெரியாது. ஏன்னா விஸ்வாமித்திரனுடைய கதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அப்சரசுகளும் நிறைய சாபம் பெறுவது உண்டு. ஆகையாலே இவரெல்லாம் சபித்து விடுவார் என்ற நிலைக்கு பயந்து அங்கே இருக்கிறோம். அப்படி இருக்கா. இந்த மாதிரி பல நூற்றாண்டுகள் ஆகின்றன. அப்படியே ஆறுது ஒரு நாள் என்ன ஆகிறது, 2 பேரும் இல்லத்துக்குள்ளே இருக்கிறார். ஒரு சாயங்கால வேலையா இருக்கு. இவர் வேகமாக செல்கிறார். அவருடைய குடிலை விட்டு வேகமாக செல்கிறார். வேகமாக செல்லுவதை பார்த்து இவள் கேட்கிறார், எங்க போகிறேன், என்ன வேகமா சொல்லிடு, எங்க போகிறேன் அப்படின்னு கேட்கிறார். உடனே அவன் சொல்றார், சந்தியோபாஸ்திம் கரிஷ்யாமி கிரியாலோபோன் யதா பவேத். சொல்ற சாயம் சந்தியாவந்தனம் பண்ணணும், அதுக்காக வேகமா போறேன், பண்ணலைன்னா கிரியாலோபம் ஏற்பட்டு உண்டாரு. என்னது சந்தியாவந்தனம் சாயம் சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவள் சிரிச்சுட்டே சொல்றாளா, தத பிரஹஸ்ய சுததி தம்சாப்ராஹ மகாமுனி கிமத்திய சர்வதர்மத்திய பரிவிருத்தமாஸ்தவ. இன்னைக்கு தான் இந்த பகல் முடிஞ்சு சாயம் சந்தியா வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கிறாங்க சிரிச்சுட்டே. ஏன்னா இவ்வளவு நாள் கடந்திருக்கு. நாள் கணக்கெல்லாம் தெரியாது, வருஷ கணக்கே அதிகமாக இருக்கு. எவ்வளவு நாள்
நினைச்சுட்டே கேட்கிறார் இவள். அவர் சொல்றார், அவன் கூடவே சொல்றார், ஊனாமிக்க வருஷானாம் பரிவருத்தம் மனஸ்தவர் ஜடம் ஏதன்ன குருவே விஸ்மயம் கசி அச்சேதாம். இது என்ன முதல் நாள் அப்பொழுது எவ்வளவோ ஆண்டுகளாக எவ்வளவோ சாயம் சந்தைகள் எல்லாம் கழிச்சாச்சே, இதுக்கு மேல என்ன இருக்குதுன்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த முன்னே சொல்ற, என்னமா சொல்ற நீ, இன்னைக்கு காத்தால தானே நீ வந்த அப்படின்னு. ராதஸ்வமாகதா பத்ரே தீபீரமிதம் சுபம் மயா கிருஷ்ணாசிதம் வன்னி பிரவிஷ்டாசி மமாஸ்ரமம் இயம் சவர்த்ததே சந்யா பரிணாமஹர்தயம் உபஹாசக்திமர்த்தோயம் சத்வாவः கச்சிதாத்மனான்னு சொல்ற. இன்னைக்கு காத்தால தான் நீ வந்த, ஒரு நாள் கூட கழித்து சாயம் சந்தியாகாலம் கொடுத்து சந்தியாவனம் பண்ணுறதுக்காக நான் போறேன். என்னமோ நீ கேள்வி எல்லாம் பண்றீங்க, எதுக்கு உபஹாசம், எதுக்கு இந்த கேள்வி எல்லாம், உண்மை என்னவோ சொல்லு அப்படின்றார் இவர். அப்போ எனவே அவள் சொல்றார், நான் காலையிலே தான் வந்தேன் அப்படியே ஸ்லோகம் இல்லை, அதையும் கூட சொல்லு. பிரத்யூஷஸ் யாககால பிரம்மன் சத்தியமேதன் நதன் புஷா. நான் காத்தால தான் வந்தேன்றது உண்மைதான், அது நான் பொய்ன்னு சொல்லலை. ஆனால் எவ்வளவு காலம் கழிந்திருக்கிறது, ஒரு நாள் கிடையாது, நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கழிந்திருக்கின்றன அப்படின்னு சொல்றார். உடனே சொல்றார், ததஸ்த சாத்மசோவிக்கா காமபுரச்சாயதே க்ஷணாம் அச்சதாம் வீசுஷ்கால ஸ்வயாமேனமத சாபகேக. பயந்து போற ஒரு பயம் ஏற்படுகிறது. சசாத்மசா பயத்தோடு கூடியவராக கேட்கிறார், ஐயோ இவ்வளவு நாள் பண்ண வேண்டிய கர்மங்களை எல்லாம் விட்டு இருக்கிறோமே அப்படின்னு ஒரு பயம். நமக்கு அதை தவிர மற்ற எல்லா பயமும் ஏற்படும், இது விட்டு போச்சேன்ற பயம் மட்டும் ஏற்படுவது கிடையாது. அவருக்கு அந்த பயம் ஏற்பட்டு எவ்வளவு காலம் கழிந்தது என்னது கேட்கலாம். அப்போ யுவபரமே நீ எண்ணிட்டு இருக்கப்படுறது வரிசையா சொல்றாங்க. சப்தோத்தராணி கீதானி நவவருஷ சதானினே மாசாஷ்ட ஷடு ததைவான்யம் சமதீனம் தினத்ரயம் அப்படின்னு சரியாக சொல்றான். எவ்வளவு நாள் அப்படின்னா நவவருஷ சதானி 9 நூற்றாண்டுகள், 900 ஆண்டுகள் கழிந்திருக்கின்றன. அதுக்கு மேல சப்தோத்தராணி அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு மேல 7 ஆண்டுகள், அதுக்கு மேல 6 மாசம், அதுக்கு மேல 3 நாள் அப்படின்னா சரியா எண்ணிட்டே இருக்க கிளம்பவே விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி சரி அத்துல்யமாக இதுதான் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாள். சப்தோத்தராணி நவவருஷ சுகாதிதே மாசாசுஷ ததைவான்யம் சமதீனம் தினத்ரயம். உடனே ரிஷி சொல்ற, சத்தியம் தீவிரஸ்ய பரிஹாசோபவாசுவே தினமேகம் மன்னிய பிரயாச அர்த்தமிஹாஸ்திரம். நான் உண்மைதான் சொல்றியா, என்ன விளையாட்டுக்கு சொல்றியா, நான் ஒரு நாள் தானே நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அவர் சொல்றார், நான் ஏன் போய் சொல்ல போறேன், நான் போய் சொல்ல மாட்டேன், நான் போய் சொல்லவில்லை, இதுதான் உண்மை அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட உடனே இவர் கலங்கி போகிறார், தம்மையே நிந்திக்க தொடங்குகிறார். திங் திம்மாம் நித்யதீவேத்தம் நீந்தாத்மானமாத்மனா திக் திம்மாம். ஐயோ ஐயோ ஒரு கதற ஆரம்பிச்சுடுறார். திக் அப்படின்னு சொன்னாலே ஒருத்தரை நிந்திக்கும் அந்த திக் அப்படின்னு சொல்லலாம். சி அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் சொல்லுங்க, அந்த மாதிரி சம்ஸ்கிருத திக் திக்கு தன்னை நோக்கிய திக் திக் அப்படின்னு சொல்லி கொள்கிறார். பரபர எவ்வளவு நாள் தபசு பண்ணியிருந்தேன், தபசெல்லாம் நஷ்டமே விட்டேன், எவ்வளோ வேதாத்தியனம் பண்ணி இருக்கிற வேதத்தை எல்லாம் உழைத்து நிற்கிறேன், அதனால எனக்கு இருக்கக்கூடிய பெரிய செல்வம், எனக்கு விவேகம் அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு. விவேகம்னா பகுத்தறிவுன்னு அர்த்தம், எது சரி எது தப்புன்னு பகுத்து அறிவு, அபிதமான விவேகமாகிற பகுத்தறிவும் இல்லாமல் போச்சு. எல்லாம் இந்த பெண் வந்தாலே, இந்த பெண்ணினாலே எல்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப நிந்தித்துக் கொள்கிறார். இப்படி நிறைய சொல்கிறார், இது போச்சு அது போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் போச்சு போச்சேன்னு கதறி சொல்றார். தேவராஜஸ்ய மக்ஷோபம் குர்வந்த்யாபாசேஷுதைஹி நத்வாம் கரோம்யஹம் சஸ்மக்ரோதனி பிரேவவன்னினா சதாம் சப்தபரமைக்கம் முஷிதோஹம் த்வயா சஹ. நம்ம அழகா சொல்ற, ரொம்ப கோபமாக தான் இருக்குது, உன்னுடைய கோபமாகிற அந்த நெருப்பினாலே உன்னை பஸ்மம் ஆக்குவேன், ஆனால் ஆக்கிறதா இல்லை, சீக்கிரமாக கிளம்பு, நீ இன்னும் கொஞ்சம் வேலை இருந்தால் பஸ்மம் ஆக்கிடுவேனோ ஏதோ எனக்கு தெரியாது, ஆகையால் சீக்கிரமாக நீ கிளம்பிவிடு. ஏன் ஒன்று நான் அப்படி பண்ணவில்லை அப்படின்னு சொல்ற காரணம் சொல்றேன். சதாம் சப்தபதம் வைக்கம் உஷிதோஹம் த்வயா சஹ. பொதுவாக 7 அடிகள் ஒருத்தரோடு சேர்த்து வைப்போமே, ஆனால் அவரோடு நமக்கு ஒரு தோழமை நட்பு ஏற்பட்டதாக கணக்கு. நான் தெரிவிக்கிறார், சதாம் சப்தபதம் வைக்கம், 7 அடிகள் வச்சாச்சுன்னு ஒருத்தரோடு அவரோடு விதமான சம்பந்தம் நட்பு ஏற்பட்டதாகத்தான் கணக்கு. அதனால்தான் விவாகத்தில் கூட முதல் முறையாக ஒரு 7 அடிகள் வைத்து ஒரு சம்பந்தமான
அவளுடைய லட்சணம். பிறரை நிந்தித்தல் செய்தாலும் உடனே அந்த விவேகம் அப்படின்றது வந்து, பகுத்தறிவு என்பது அவளுடைய குத்தம் என்ன, என்னுடையதுதான் குத்தம் அப்படின்ற எண்ணம் இருக்கிறது. அது உடனே வந்து ஆக வேண்டும். அது வருகிறது அவருக்கு. அதவா தவகோ தோஷா கிம்பாபுப்பியாம் தவ மமைவ தோஷோதிகராம் ஏனாக அஜிதேந்திரியா. சொல்ற உன்னுடைய தோஷம் என்னமா இருக்கு? உனக்கு எவ்வளோ ஒரு காரியம் கொடுத்தா, நீ வந்து அந்த காரியத்தை நிறைவேற்றினான். என்னுடையதுதான் குற்றம். நான் தானே இந்திரியங்களை புலன்களை எல்லாம் அடக்கி இருந்திருக்க வேண்டும். என்னுடையதுதானே தோஷம், உன்னுடையது கிடையாதுன்னு சொல்றார். இதுதான் என்னுடைய சம்பிரதாயத்தில் ஆண்டாள் காட்டக்கூடிய விஷயம். நானே தான் ஆண்டிடுகிறேன். முன்னாடி கொஞ்சம் அப்படி பேச்சு வந்தாலும் கடைசியில் முடிக்கும் பொழுது என்ன இருக்கும்? என்னுடையதுதான் குற்றம், மக்காவுமே வாக்க நிமித்த மாசி அப்படின்னு அந்த எண்ணம் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். முன்னாடி நிந்திச்சாராம் கேட்டால் நிந்திச்சார், ஆமாம் நிந்தை ஏற்பட்டதுதான். ஆனால் அதுக்கு மேலே தன்னுடைய விவேகத்தை உபயோகித்து சரியான நிர்ணயத்துக்கு வந்துட்டாரா இல்லையா? அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப வேணும் இந்த இடத்துல. சரி, யயா சக்கரவியார்த்தின்யா அர்த்தோமே தபசோபியா வயா திக்வா மகாமோகம் மஞ்சூஷா மகாமோக மஞ்சூஷா சுஜுகுப்சிதாம் அப்படியே தான் தப்புன்னு சொல்ற. ஆனால் அந்த ஒரு ஆற்றாமை போலியா என்னன்னா எவ்வளோ போச்சு போச்சு, அந்த ஆற்றாமை திரும்பி ஒரு முறை அவளை திக் அப்படின்னு சொல்லி அவரை நிந்தித்து போக விடுகிறார். அப்படி அவளும் ஒரு பயத்துடன் நடுங்கிக் கொண்டு வேர்வை சிந்தி கொண்டு அவள் கிளம்புகிறாள். மெதுவாக கிளம்புறாள். வேகமாக வந்து பயமா இருக்கு. நான் மெதுவாக செல்கிறாள். அவளிடமிருந்து அப்படியே வேர்வையானது வெளிவருகிறது. வேர்வை வெளிவருகிறதா என்ன பண்றா அப்படின்னா, பறந்துட்டே போயிட்டுருக்காள். மரங்கள் எல்லாம் இருக்கின்றன சுற்றிலும். அந்த மரங்கள் இருக்கக்கூடிய இலைகளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வேர்வையை துடைத்துக் கொள்கிறாள். அவள் துடைத்துக் கொண்டு அந்த இலைகளை கீழே அப்படியே மரங்கள் நிறைய போடுறாள். அப்படி போட்டுக்கொண்டே அவள் மேலே சென்று விடுகிறாள். அவள் கதை அதோட முடிஞ்சது. இந்த நடுவில் என்ன இருந்ததுன்னு சொன்னால், இவரோடு இவ்வளவு நாள் இருந்தபடியால் அவரால் ஏற்பட்ட ஒரு கர்ப்பம் இவளுக்குள்ளே இருந்திருக்கிறது. அந்த கர்ப்பமானது வேர்வை மூலமாக வெளிவந்தலாம். அந்த கர்ப்பமானது இப்போ மரங்களிலே ஆங்காம் இருக்கிறது. ஆங்காம் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பம், அந்த கர்ப்பத்தை என்ன பண்ணுகிறார்னா, வாயு வந்து எல்லாத்தையும் ஓரிடத்திலே சேர்க்கிறார். அந்த கர்ப்பத்தை சோமன், அதாவது சந்திரன், அவன் தான் தன்னுடைய கிரணங்களாலே வளர்க்கிறான். அந்த கர்ப்பம் தான் யாராக வந்தது அப்படின்னு கேட்டால், அந்த மரங்களுடைய பெண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த பெண் அவருக்கு தான் பெயர் மாரிஷா அப்படின்னு பெயர். அந்த மாரிஷா அப்படின்னு சொல்லி அவளுடைய பெயர். அவளைத்தான் விவாகம் செய்து கொள்ளுமாறு நான் கேட்கிறேன் அப்படின்னு யார் தெரிவிக்கிறார்? அப்போ சந்திரனாக ரச்சேதாக்களை குறித்து சொல்கிறான். அப்போ இந்த பெண்ணை தான் விவாகம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்திரன் தெரிவிக்கிறான். அப்போ கண்டோலகத்தியமேவம் சா விக்ஷேபிஷ்ட சமுத்திரதா மமாவத்தியும் கதாவாயோகம் ரம்லோச்சா தனயாச்சசா. யார் யாருடைய சம்பந்தம் எல்லாம் இருக்கிறது தெரிவிக்கிறான் சந்திரன். கண்டோகோ அவத்தியம், அந்த கண்ட முனிவருடைய பிள்ளையாக இருக்கிறாள். அது மட்டும் இல்லை, விக்ஷேபிஷ்ட சமுத்திரதா, மரங்களிலிருந்து வெளிவந்தவள். ஆகையால் மரங்களுடைய பிள்ளைன்னு சொல்லலாம். மமாவத்தியம், நான் தான் வளர்த்தேன், ஆகையால் என்னுடைய பிள்ளைன்னு சொல்லலாம். வாயுனா சேர்த்தார், அவருடைய பிள்ளைன்னு சொல்லலாம். கடைசியில் பிரம்மோச்சா, அந்த அப்சரஸ் இருக்கிறாளே, அவளுடைய பிள்ளைன்னு சொல்லலாம். இவ்வளவு பேருடைய சம்பந்தம் உண்டு. ஆகையால் இந்த மாதிரி உயர்ந்தவர்களுடைய சம்பந்தம் எல்லாம் உண்டு. அவளை விவாகம் செய்து கொள்ளலாமான்னு நீர் சந்தேகப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு நேரம் சந்திரன் சொல்லணும். ஒவ்வொரு சந்தேகம் இருக்கு. என்ன இருந்தாலும் அந்த கண்டு மகிழ்ச்சியினர் எப்படி சுற்றினவர் தானே, அவருடைய பிள்ளை எப்படி கல்யாணம் பண்ணி கொள்ளலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குமே. ஆனால் அப்படி இல்லை, அவர் திரும்பி பெரிய பலத்தையே பெற்றார் அப்படிங்கிறதை சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த கதையை முடிச்சுடுறார். சச்சாபி பகவான் கண்டு க்ஷீணேகமசி சத்தமாக புருஷோத்தம வாக்கியாத விஷ்ணு ஆயத்தனம் எய்யவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டுவானவர் அவர் எந்த தபசை விட்டாரோ அந்த தபசையை பண்ணி அது மேலே எம்பெருமானையே அடைந்தார். விஷ்ணு ஆயத்தனம் எய்யும், எம்பெருமானுடைய இருப்பிடமான பரமபதத்தை அடைந்தார் அப்படிங்கிறார். யாருடைய பிள்ளையோ சொல்லப்படாது, கண்டு எம்பெருமானுடைய பரமபதத்தை அடைந்தவராக அந்த கண்டுவினுடைய பிள்ளைதான் இவளை நீங்கள் விவாகம் பண்ணிக்கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லி இப்படி தெரிவித்தார். இங்கே இந்த கண்டு அப்படிங்கிற மனுஷனுடைய சரித்திரம் இந்த இடத்துல இடம்பெறுகிறது. இப்படி வந்து இதில் எவ்வளோ பாடங்கள் வரல.
இந்திரிய நிகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதை காட்டுகிறார். எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் பகவான் இந்திரிய கிராமஹா மகான் வித்வாம்சம் அபிகர்ஷதி அப்படின்னு சொல்லுவான். இந்த புலன்களுடைய கூட்டம் இருக்கிறதே அது ரொம்ப பலசாலி. இந்தாரணையார் அப்படிங்கிற வாசி இல்லாமல் பெரியவர்களையும் இழுத்து விடும். அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும். அதுக்கு மேலே அந்த மாதிரி விஷயங்கள் அனுபவிக்கும் பொழுது காலம் எப்படி போகிறதுன்னே தெரியாது. அவர் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் ஆயிருந்தாலும் கூட அவனுக்கு தெரியவே இல்லை. இப்போதானே ஆச்சு. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை. பார்த்துட்டே இருக்கும் சட்டுன்னு பார்த்தா அப்படி நம்முடைய விடுறது சட்டுன்னு பார்த்தா அவனோட முடியலை எங்கேயாவது தெரியாத நிலையில் நம்முடைய வார்த்தைகளும் வரவும் உண்டு. ஆகையால் பண்ண வேண்டிய காரியங்களை பண்ணியாக வேண்டும். விஷயங்கள் மேலே பிரசாராயணம் தெரிவிக்கிறான். அந்த சொல்லுவோம் பார்ப்போம். சரி, இவ்விதமாக தெரிவிக்கிறார். நடுவில் இந்த பிரச்சேதசர்கள் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார். அவர் பிரம்மத்தை அடைந்தார்களே எம்பெருமானை துதித்து அது மேலே எம்பெருமானை அடைந்தார்னு பார்க்கிறோம். என்னென்ன துதித்தான் அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுக்கான விஷயத்தையும் சொல்லுகிறார். இந்த பிரம்மபாத ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவார். பிரம்ம அப்படின்ற வார்த்தை பாரம் கரைன்னு கரைன்ற வார்த்தை. அந்த வார்த்தைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்துதி. அந்த ஸ்துதியாக அவர் பெற்றார் அப்படிங்கிற விஷயமும் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இப்படி இதெல்லாம் இந்த விஷயமானது சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் சில கேள்விகள். ஒன்று என்ன அப்படின்னா, 10 பேருக்கு ஒரு மனைவி, 10 பேருக்கு ஒரு மனைவி இது கூடுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு பதிலாக சோமன் ஒரு விஷயத்தை சொல்லுகிறான். அவன் தெரிவிக்கிறான், இந்த பெண் இவள் இருக்கிறாளே இவள் முன் ஜன்மத்திலே என்ன பண்ணி கொண்டிருந்தாள் அப்படிங்கிறதை பற்றி சொல்கிறாள். அவள் ஒரு ராஜாவுக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தாள். அவளுடைய சிறு வயதிலேயே அந்த ராஜாவானவன் காலமானான். ஆகையால் அவள் விதவையாக இருந்து விடுகிறாள். பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கிறது. அதற்கு மேலே எம்பெருமானை குறித்து தபசு பண்ணி எம்பெருமானை குறித்து எம்பெருமானை சாட்சாத்காரமாக பார்க்கிறாள். எம்பெருமானை குறித்து அவள் என்ன வேணும்னு எம்பெருமான் கேட்க சொல்கிறாள். இந்த மாதிரி எனக்கு இதுக்கு மேலே வரக்கூடிய ஜென்மங்களில் பல பேரோடு விவாகம் பண்ணி கொண்டு நன்கு எனக்கு பிள்ளைகள் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னார். பிரஜாபதி சமனான ஒரு பிள்ளை வேண்டும், பிரம்மாவுக்கு சமனான ஒரு பிள்ளை வேண்டும் என்பது போல தெரிவிக்கிறார். எம்பெருமான் சொன்னால் அடுத்த ஜென்மத்திலேயே பல பேரோடு விவாகம் செய்து கொண்டு நல்ல பிள்ளையை பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டான் எம்பெருமான். அந்த மாதிரி அந்த ஒரு வரப்பிரசாதத்தினால்தான் அடுத்த ஜென்மத்தில் 10 பேரை இவள் கல்யாணம் பண்ணி கொள்கிறாள். அதுக்கு மேலே இந்த சரித்திரம் எல்லாம் நடக்கிறது. அவர்களுக்குத்தான் தக்ஷன் அப்படிங்கிற பிரஜாபதி பிறக்கிறான். தக்ஷ பிரஜாபதி அப்படின்னு சொல்றோம். அந்த தக்ஷ பிரஜாபதியுடைய கதை அது செல்கிறது. தக்ஷ பிரஜாபதி எப்படி இந்த உலகத்தில் மக்களை பெருக்கினான், எப்படி நிறைய பேரை உண்டாக்கினான் அப்படின்னு விஷயங்கள் எல்லாம் மேலே வருகிறது. அதுக்குள்ள நீ ரொம்ப போகல, சமயம் வேண்டே இருக்கு. ஆகையால் அப்படி அதை பற்றி பேசிக்கொண்டு வரும் பொழுது என்ன ஆகிறதுன்னு கேட்டால், கஷ்யப பிரஜாபதி அவருக்கு அதிதி திதி இந்த மாதிரி மனைவிகள். அதுல திதிக்கு 2 பிள்ளைகள். திதிக்கு 2 பிள்ளைகள் யாருன்னு கேட்டால் ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை எல்லாம் யார் தெரிவிக்கிறாங்க. அதை சொல்லி விஷ்ணு புராணத்தை யார் யாரும் பேசுறாருன்னு கேட்டால் பராசர மைத்ரேயரோடு பேசியிருக்காரு. பராசர மைத்ரேயரை சொல்லுகிறார். இந்த மாதிரி வந்து அந்த வம்சத்திலே இவர்களை பற்றி பேச்சு வருகிறது. ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு. அந்த ஹிரண்யகசிபு அதை பற்றி சொல்லிட்டு அந்த ஹிரண்யகசிபுவுக்கு பல பேர் பிள்ளைகள் இருந்தார்கள். அதில் பிரஹ்லாதன் ரொம்ப முக்கியமானவன் அப்படிங்கிறதை தெரிவிக்கிறார். தித்யா புத்திரத்வயம் ஜன்யே காஷ்யபாத் இதி நஹ ஸ்ருதம் ஹிரண்யகசிபுஷ்சைவ ஹிரண்யாட்சஸ்ய துர்ஜயः சிம்ஹிகாச்சாபவத்கன்யா விப்ரசித்தே பரிகிரஹः ஹிரண்யகசிபோः புத்ராः சத்வாரः பதிதௌ ச சஹ अनुप्रादश्च रादश्च प्रह्लादश्चैव धर्मवान् सम्रादश्च महावीर्याः दैत्यवंश विवर्धनाः अनुप्रादन् हलादन् प्रह्लादन् संह्लादन् சொல்லி 4 பேர். நமக்கு தெரிஞ்சது பிரஹ்லாதன் மட்டும்தான். அவனை பற்றி தெரிஞ்சுட்டா போதும்னு வச்சுக்கோங்க. ஆனால் 4 பேர் பிள்ளைகள். அதில் பிரஹ்லாதன், அந்த பிரஹ்லாதன் தான் தேசாமந்தே மகாபாகா சர்வத்த சமதிர்வசி பிரஹ்லாத பரமாம் பக்தி சிய உவாக ஜனார்தனே அப்படின்னு சொல்ல 4 பேரும். அதில் இருக்கிற ஒருத்தர் பிரஹ்லாதன் ரொம்ப முக்கியமான ரொம்ப பெரியவர் அப்படின்னு. மகாபாகா சர்வத்த சமதிர்வசி விஷயத்தை சொல்ற. சர்வத்த சமது எல்லா இடத்திலும் சமமான நோக்கத்தை
கல்வி பணிவு இது ரெண்டு முக்கியம். வித்யா வினயம் இது ரெண்டும் வாய்ப்பு பெற்றவர்களாக சில பேர் இருக்கிறார்கள். சில பேர் வெறும் பேருக்கு பிராமணர்களாக இருக்கிறார். பெருமாளாக இருக்கிறார். வித்யா வினய சம்பன்னமான பிராமணனாக இருந்தாலும் வெறும் பேருக்கு பிராமணனாக இருந்தாலும் ரெண்டு பேரிடத்திலும் சமமாகவே இருக்கிறதா இவர்களுடைய வித்யா வினய சம்பன்னே பிராமணே அதுல சொல்ற இதுவே கிடையாது. கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாதேச்ச ஒரு வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி கவினா மாடு பசுன்னு அர்த்தம். ஹஸ்தினின்னு சொன்னா யானைன்னு அர்த்தம். சுனினா நாயின்னு அர்த்தம். அப்போ விலங்குகளிலே கூட சிறந்த விலங்குகளாக கொண்டாடப்படக்கூடிய யானைகளாக இருந்தாலும் நாயாக இருந்தாலும் நாய் உண்ணக்கூடியவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பண்டிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் சமதர்ஷினாக எல்லாத்தையும் சமமாகவே பார்க்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார் கண்ணன். இப்படித்தான் இருக்க வேண்டும். என்ன சமானமாக பார்ப்பதுன்னு சொன்னால் இந்த எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஆத்மா என்பது சமானமானதுதான். ஆணாத்மா, பெண்ணாத்மா, பிராமண ஆத்மா, பசுவுக்கான ஆத்மா ஒன்றும் கிடையாது. ஆத்மா எல்லாம் ஞானாகாரமாக ஆனந்தாகாரமாக இருக்கக்கூடியது. எந்த வித்தியாசங்களும் கிடையாது. அவ்விதமான சமத்துவத்தை பார்க்க வேண்டும் சொல்லி கண்ணன் தெரிகிறோம். அதெல்லாம் உண்டதாக ஒருத்தர் இருப்பதே. ஆனால் அது பிரகலாதன். அந்த பிரகலாதன் சமத்திற்காக இருந்தால் எல்லாரிடத்திலும் சமமான திருஷ்டியை உடையவனாக இருந்தால் இந்திரியங்களை எல்லாம் வசத்திலே கொண்டவனாக இருந்தால் அதற்கு மேல எந்திரமான இடத்துல அவ்வளோ பக்தி உடையவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுட்டு அதுக்கு மேலே பராசரர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா அந்த இரண்யகசிபு அவன் நெருப்பிலே இட்டான். ஆனாலும் இவருக்கு ஒன்றும் ஆகலை. பெரிய சமுத்திரத்தில் தள்ளினான். ஆனாலும் ஒன்றும் ஆகலை. ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து அவனை அடித்து பார்த்தார்கள். ஒன்றும் ஆகலை. இது நடந்தது. இது ஆனாலும் அவனுக்கு ஒன்றுமே ஆகவில்லை என்று சொல்லி அவருடைய பெருமைகளை எல்லாம் பேசிட்டு கடைசி ஒரு ஸ்லோகம் தர்மாத்மா சத்யசம் சாதி குணானாமாகரப் பரஹம் உபமானவசேஷானாம் சாதுனாம் யஸ்ஸலாபம். தர்மாத்மா தர்மமே வழிபடுத்தவன். அப்படிப்பட்ட பிரகலாதன் சத்தியம் சௌச்சம் இது முதலான குணங்களுக்கெல்லாம் அவன்தான் ஊட்டுவாயாக இருக்கிறான். சத்தியசௌச்சாரி குணானாம் ஆகரஹம். சத்தியம் உண்மை பேசுதல், எல்லாருக்கும் ஹிதமான விஷயத்தை பேசுதல், இது முதலான அந்த குணங்கள் எல்லாம் இருக்கே, தூய்மை முதலான குணங்கள் எல்லாம் அவனிடத்திலிருந்து உண்டாகிறது சொல்லும்படியாக இருக்கிறான் பிரகலாதன். அழகான விஷயம். உபமான விசேஷானாம் சாதுனாம் எஸ்ஸதாபவது. சாதுக்களுக்கெல்லாம் இவன் தான் உபமானமாக ஆகினான். உலகத்தில் சில சமயங்களில் பெரிய தானம் பண்ணக்கூடியவனாக இருந்தால் கர்ணனை போல அப்படின்னு சொல்லுவோம். அது ஒவ்வொருத்தர் மகாபலி போல அப்படின்னு சொல்லணும். மாதிரி உலகத்தில் ஒருவன் ரொம்ப சாது அப்படின்னு சொல்லணும்னா பிரகலாதனை போலே அப்படின்னு சொல்லும் அளவுக்கு பிரகலாதன் அவ்வளவு சாதுவாக இருந்தான்னு சொல்லப்படுகிறது. அதுபோல பொதுவாகவே ஒன்றை உபமானமாக சொல்லுகிறோமே, ஆனால் அது மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஒருவருடைய முகத்தை பார்த்து சந்திரனை போல இருக்குன்னு சொல்றோம். அதுக்கு சில முகத்தில் அவ்வளவு அழகு வந்துடுவாங்க வராது. எப்பொழுதுமே உபமானமாக இருக்கக்கூடியது உபமேயத்தை காட்டிலும் சிறந்ததாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு சந்திரனை போல முகம் அப்படின்னு சொன்னால் முகத்தை உபமேயம்னு சொல்லுவோம். சந்திரன் உபமானமாகிடும். அந்த சந்திரன் என்பவன் முகத்தை காட்டிலும் இப்போ எந்த குணத்தால அந்த ஒரு உபமானம் பண்ணுகிறோமோ அந்த குணத்தில் சிறந்தவனாகத்தான் இருப்பான். அப்போ உலகத்தில் ஏதாவது சாதுக்களை குறித்து அவர் பெரிய சாதுன்னு சொல்லணும்னா பிரகலாதனை போலேன்னு சொல்லணும். அப்போ அந்த சாதுக்கம் என்பது இவரிடத்திலே சிறந்து விளங்கிட்டு அப்படிப்பட்ட பிரகலாதன் சொல்கிறார். சொன்ன உடனே மைத்ரேயருக்கு ஒரே ஆசை. நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஆச்சாரியரே நிறைய சொல்லி நிறைய வம்சங்களை பற்றி எல்லாம் பேசி நல்ல பிரகலாதனை பற்றி பேசுகிறேன். நெருங்க போட்டாலும் ஒன்றும் ஆகலை, சர்ப்பங்கள் கிடைத்தாலும் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னீரேன். அந்த பிரகலாதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையாக உள்ளது. அதே கச்சதாம் சர்வம் விஸ்தராம் நிபுணர் வைத்தியேஸ்வரஸ்ய சரிதம் ஸ்ரோதுமிச்சாம் விசேஷதா அப்படின்னு நினைக்கிறான். அந்த வைத்திய வம்சத்திலே பிறந்தவனான பிரகலாதனுடைய சரித்திரத்தை கேட்க வேண்டும்னு மைத்ரேயர் அவர் ஆசையை வெளியிடுகிறார். அதில் ஆசைப்பட்டது என்ன கேட்டால் சிம்ஹாவதாரத்தை பற்றி சொல்ல வேண்டும் கேட்கல. அதே பிரகலாதனுடைய சரித்திரத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்படி சொன்ன உடனே பராசரருக்கும் ரொம்ப சந்தோஷம். எம்பெருமானுடைய பெருமைகளை சொல்வதை காட்டிலும் பக்த
ஹிரண்யகசிபு. பெருமாளை பற்றி சொல்லணும்னா தசரதனே ஆரம்பிக்கணும். அதே மாதிரி பிரகலாதனை பற்றி சொல்லணும்னா ஹிரண்யகசிபுவே ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கிற இதே புத்திரோ மகாவீர்யோ ஹிரண்யகசிபு புரா தைலோக்கியம் வசமானியே பிரம்மணோ வரதர்பிதா இந்திரக்கும் அகரோதைத்யா சஜாசி சரிதா ஸ்வயம் வாயு அக்னி அபாம்நாதா சுமஷ்சாபுன் மகாசுரா தனானாதிகஸ்வபு சயேவாசி ஸ்வயம் யம யஜ்ஞபாகான் விசேஷம்ஸ்து சஸ்வயம் பூஜே சுரா. இந்த ஹிரண்யகசிபுன்னு இருந்தால் அந்த ஹிரண்யகசிபு எப்படிப்பட்டவன் அப்படின்னா 3 லோகங்களையும் தன்னுடைய வசத்துக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தான். வசத்துக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தவன் இந்திரன் சந்திரன் எல்லாரையும் குறையினான். இவனேதான் இந்திரன், இவனேதான் சந்திரன், இவனேதான் எல்லாம். அப்போ அவரவர்கள் பண்ணக்கூடிய காரியங்களை எல்லாம் இவன் நியமிக்க தொடங்கினான். வெளியே சொல்றது உபனிஷத் சொல்றது பீஷாஸ்மான் வாதஸ்பவதே பீஷோதே சூர்யா பீஷாஸ்மான் நிஷ்டே பிரஷ்சானுக்கு பாவதேவம் ச மன்யி. எம்பெருமான் இருக்கக்கூடிய பயத்தினால வாயுவானது வீசுகிறது. பீஷோதேதி சூர்யா சூரியனானவன் உதிக்கிறான் அப்படின்னு சொல்றது. அந்த உபனிஷத் வாக்கியத்தை சில சமயங்கள் அப்படியே எடுத்துட்டு ஹிரண்யகசிபு ராவணன் கம்சன் இவாள் விஷயத்துள்ளான். அவளுடைய பயத்தினால அந்த வாயு வீசுகிறான். பீஷாஸ்மா வாதஸ்பவதே பீஷோதேதி சூர்யா சூரியன் உதிக்கிறான். இவரிடத்துல பயத்தினால உதிக்கிறான். பீஷாஸ்மான் அக்னிஷ்டேம் இந்திரனும் அக்னியும் தங்களுடைய காரியங்களை இவரிடத்துடைய பயத்தினால பண்ணுகிறார்கள். அப்படி அனைவரையும் நியமிக்கக்கூடியவனாக எல்லாருடைய பதவிகளையும் தானே வைக்கக்கூடியவனாக இவனே ஆமாம். எல்லாம் இவனுடைய வசத்தில் இருக்கு. இந்திரன் முதலானவர்கள் எல்லாருமே தங்கள் தங்கள் லோகங்களை எல்லாம் விட்டு மனுஷ ரூபத்தை கொண்டு யாருக்கும் தெரியாமல் கண்மறையில் இருந்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்களாம். அந்த மாதிரி ஹிரண்யகசிபு 3 லோகங்களையும் ஜெயித்து நம்ம ஜெயிச்சாச்சுன்னு சொன்னா இந்த கர்வம் இருக்கணும். அந்த கர்வத்தினால அப்படியே கண்மூடித்தனமாக ஆச்சரிக்கக்கூடியவனாக அந்த ஹிரண்யகசிபுவானவன் இருக்கிறான். அந்த ஹிரண்யகசிபுவை பற்றி சொல்லிட்டு அதுக்கு மேலே அந்த ஹிரண்யகசிபு இப்படி இருக்காங்க. அதனால சித்தர்கள் மதம் உண்டான பலவிதமான அப்சரஸ்கள் எல்லாருமே அந்த அவனுக்கு முன்னாடி இருந்து கொண்டு அவனுக்கு பாட்டுகள் எல்லாம் பாடிக்கொண்டு அவனை தொழில்வித்துக் கொண்டு இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே தஸ்ய புத்திரோ மகாபாகா கொல்லாமோ நாம நாமதா அவனுக்கு பிள்ளையாக பிறந்தான் பிரகலாதன் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறான். அவனுக்கு பிள்ளை இவனை பார்த்தா நேர்மான அவனுக்கு நேர்மான பிள்ளை சொல்றது பண்டிதனுக்கு பிள்ளை பாத்தியார் பிள்ளை அப்படின்னு சொல்றது. ஆனால் அது எல்லா சந்தர்ப்பங்களிலும் சரியாக இருப்பது கிடையாது. அது மாறாமல் உண்டு. அந்த மாதிரி இந்த இடத்துலையும் அதாவது அதுக்கு ஏற்ப இந்த இடத்துல எப்படி கேட்டால் அவன் பெரிய ராட்சசன், பெரிய அசுரன். ராட்சசன் அசுரன். அப்படிப்பட்ட அசுரனுக்கு நேர் மாறாக இருக்கக்கூடியவன் இந்த பிரகலாதன். அவனுக்கு பிள்ளை மகாபாரதா பெரிய பெருமை படைத்தவனாக பிரகலாதன் உண்டானான். அவன் நேரடியாக அப்பாட்ட பாலபாட்டியானி குருதேகா என்ன பண்ணான்? அவனை பள்ளியிலே சேர்த்தான். பள்ளியிலே சேர்த்தான். பள்ளியிலே சேர்த்தால் அந்த போய் அந்த பிள்ளையானவன் படிக்க தொடங்குகிறான். ஆச்சு அவர்கள் ஏதோ சொல்லிக் கொடுக்கிறார்கள். இவனை ஏதோ கற்றுக்கிறான். ஆச்சு கொஞ்ச நாள் கழித்து ஹிரண்யகசிபு இடத்திலே அந்த ஆச்சாரியன் எவன் சொல்லிக் கொடுக்கிறானோ அவன் பிரகலாதனை அழைத்து கொண்டு வருகிறான். அழைத்து கொண்டு வந்து இந்த ஹிரண்யகசிபு அவன் இன்னும் கூடாத பானங்களை எல்லாம் பருகி கொண்டு அவன் அப்படி இருக்கிறான். அவனுக்கு முன்னாடி வருகிறான். வந்தவன் தந்தையை நமஸ்கரித்து அங்கே நிற்கிறான். பிள்ளையை பார்த்தவனே பெரிய தேஜஸ்வியாக திகழ்கிறான் பிரகலாதன். அந்த சமயத்தில் ஹிரண்யகசிபு சொல்றான், பாடசாலைக்கு போயிருக்கே, பள்ளியில் இன்னும் படிச்சிருக்கீங்க, என்னதான் படிச்சேன், ஏதாவது நல்ல விஷயம் சொல்ல அப்படின்னு சொல்றான் தந்தை. தந்தை சொன்னவனே பிரகலாதன் தெரிவிக்கிறான். ஸ்ரூயதாம் தாதக்ஷ்யாமி சாபூதம் தவார்கேன சமாஹிதமனா பூத்வோ எம்மே சேதஸ்யவஸ்தினம். தேவன் கேட்டதுன்றதுனால சொன்னேன் அப்படின்னு நானா சொல்லலை, நீர் தான் சொல்ல சொன்னேன். நல்லது சொல்லணும் வர சொல்லியிருக்கேன். சுபாஷித்தம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என் மனசில் பட்டதை நான் சொல்றேன் கேளும் அப்படின்னு சொல்லி அனாதிமத்தியாந்தமஜன் அவருக்கு இக்ஷயமச்சுதம் அன்னதோஸ்மியந்த சந்தானம் சர்வகாரண காரணம் அச்சுதனை நான் வணங்கி இருக்கிறேன் அப்படின்னு. அச்சுதம் அனாதி மத்தியாந்தமஜன் அவருக்கு இக்ஷயம் அச்சுதம். அதாவது ஆதிமத்தியாவசானங்கள் இல்லாதவன், பிறப்பு முதலாளர்கள் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வர்ணங்கள் எல்லாம் போயிட்டு ஒரு நாளும் பக்தர்களை நழுவ விடாதவனை வணங்கி இருக்கிறேன். அச்சுதன் அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்ன? தன்னுடைய பக்தர்கள்
வந்தது கோபம். நல்ல வார்த்தை சொல்றாங்கன்னா போய் போய் அச்சுதனை சொல்கிறாயா. கோபம் வந்தது. கோபம் வந்தது யாரு மேல கேட்டா இவன் மேல கிடையாது. நேரா கோபம் வந்தது வாத்தியார் மேல. உன்னுடைய பள்ளி கல்வியினால் என்னதான் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிரம்மபந்தோ விவேகத்தை விபக்ஷஸ்துதி சம்ஹிதம் அசானந்தா யோகாலோ மாவஞானிதே. என்னை அவமதித்து என்னுடைய பிள்ளைக்கு நேரா எனக்கு எதிராக இருக்கக்கூடியவனை போய் குதிக்கும்படியாக செய்கிறாயா. என்னது இருந்தான் அது என்ன எதிரி அப்படின்னா இரண்யாட்சனை கொன்றவன் தானே பெருமான். அதே எதிரி தான் இவருக்கு. ஆகையால் எதிரியினுடைய சுத்தியை சொல்லும்படியாக பண்ணியிருக்கிறாரு. என்ன நியாயம், என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். உடனே அந்த குரு சொல்றான், ஐயோ கோபப்படக்கூடாது கோபப்படக்கூடாது, நான் சொன்னதை எதையும் இவன் சொல்றது இல்லை, அவனா சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிக்கிறார். தெரிவித்த உடனே இரண்யகசிபு கேட்கிறான், இவர் தான் சொல்லிக் கொடுக்கல, இவன் உனக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல, ஆனா நீ என்னவோ சொல்ல, அப்போ உனக்கு சொல்லிக் கொடுத்தது யார், உன்னை சாசித்தது யார் அப்படின்னு கேட்கிறான் இரண்யகசிபு. உடனே சொல்றது, சாஸ்தா விஷ்ணுரசேஷஸ்ய ஜகதோயோரிஸ்திதா தமதே பரமாத்மானம் தாதகஹ்யேன சாஸ்யதே. உலகத்தை எல்லாரையும் சாசிக்கக்கூடியவன் அவன் ஒருத்தன் தானே. சாஸ்தா விஷ்ணுரசேஷஸ்ய ஜகதோயோரிஸ்திதா, எல்லாருடைய நெஞ்சிலே இருக்கக்கூடிய எல்லாரையும் சாசிக்கக்கூடியவன் அவன் தானே. ஆகையால் அவனை தவிர உலகத்தில் யார் யாரை நியமிக்கிறார்கள் சாசிக்கிறார்கள், அவன் தான் எனக்கு சாசித்திருக்கிறான், அவன் தான் கற்றுக் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை சொல்றான். இரண்யகசிபு கோபத்தில் கேட்கிறான், யார் உனக்கு கற்றுக் கொடுத்தது, யார் கற்றுக் கொடுப்பார், அந்த எவ்வளவான் தானே கற்றுக் கொடுப்பான், அவன் தானே எல்லாருடைய நெஞ்சத்துக்குள்ளும் இருக்கான்னு சொல்லி இவன் ரொம்ப பிரசாந்தமாக இவன் பேசுகிறான். அப்படி இவன் சொல்லுகிறான். உடனுக்கும் அதிகமாக அவனுக்கு அப்படின்னு சொன்னான், யார் அந்த விஷ்ணு, கோயம் விஷ்ணு சுதுர் புத்தே எம்மீஸ்வரா ஜெகதாமீஸ்வரஸ்ய ஹர்வதஸ்பசமம். யார் அந்த விஷ்ணு, இந்த உலகத்துக்கே நாயகனாக சொல்லி என் முன்பு யாரோ ஒரு விஷ்ணுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய், யார் அந்த விஷ்ணு அப்படின்றான். அப்படி சொன்னோட எல்லாரும் தெரிவிக்கிறார். ந சப்தரோச்சனம் யஸ்ய யோகித்யேனம் பரம் பதம் யதோ விஷ்ணுஸ்வயம் விஷ்ணும் ச விஷ்ணுः பரமேஸ்வரः. எவனை வார்த்தைகளாக தெரிந்து கொள்ள முடியாது, யோகிகளால் மட்டுமே தானம் பண்ணப்படக்கூடியவனாக எவனொருவன் இருக்கிறான். எவனிடத்திலிருந்து இந்த உலகமெல்லாம் உண்டாகி இருக்கிறதோ, எவனை உலகமாகவே இருக்கிறான், அவன் தான்ப்பா விஷ்ணு அப்படின்னா ஒரு விதமாக இப்படி புரிஞ்சுக்கலாம். அவன் கேட்கும்பொழுது யாரு விஷ்ணுலாம் கேட்கல, யார் அந்த விஷ்ணுன்னா விஷ்ணுவை பத்தி தான் பேசணுமான்னு நிந்திப்பதில் அவனுக்கு தாற்பயம். இந்த பிள்ளை யாரு விஷ்ணுனா இவன் தான் விஷ்ணு அப்படின்னு சொல்லி அடையாளத்தை காட்டி சொல்லி சொன்ன உடனே அவன் சொல்றான், இந்த உலகத்திலே எல்லாருக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவன் நான் தான், பரமேஸ்வரன் சொல்றான், நான் மட்டும்தான் இருக்க முடியும், அதுல வேற யாருமே பரமேஸ்வரனாக இருக்க முடியாது, உனக்கு மரணம் அடைய வேண்டும் என்கிற ஆசை வந்தது போல இருக்கிறது, ஆகையால் இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்றான். உடனே பரமேஸ்வர சஞ்ஞோக்ஞ கிமன்யோமயோஸ்திதே ததாபஸ்தம் பிரதீஷ்வரப்புனா. உடனே சொல்றான், ந கேவலம் தாதமம பிரஜானாம் சப்ரம் ந பூதோ பவதஸ்ச விஷ்ணுः தாதானி தாதா பரமேஸ்வரஸ்ச பசீத கோபம் புருஷே விமர்த்தம். ஏதோ பரமேஸ்வரன் சொல்றேன், உனக்கா இருந்தாலும் எனக்கா இருந்தாலும் உலகத்தில் யாருக்கா இருந்தாலும் அவன் தான் நியமிக்கக்கூடியவன், அவன் தான் பரமேஸ்வரன், நீதான் பரமேஸ்வரன் கிடையாதுன்னு சொல்றான். அது நேரடியாக சொல்லாமல் பரமேஸ்வரன் சொன்னா அவன் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது, எதுக்கு நீ கோபப்படுகிற, தேவையில்லாமல் கோபப்படாதே அப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடலாம். சொல்றான், உன்னுடைய மனசுக்குள்ளே யாரும் புகுந்து இப்படி எல்லாம் பேச வைக்கிறார், உன்னுடைய மனசுக்குள்ளே புகுந்திருப்பது யார் அப்படின்னு கேட்கிறான் அவன். உடனே அவன் சொல்றான், என்னுடைய ஹிருதயத்தில் மட்டும் கிடையாது, நான் கேவலம் ஹிருதயம் ச விஷ்ணு ஆக்ரமிய லோகான் அகிலாம் அவஸ்திதா சமாம் துதானீம் ஷட்கஸ்தமஸ்தான் சமஸ்த சேஷ்டாசு யுனத்தி சர்வதா. என்னுடைய நெஞ்சத்தில் மட்டும் இல்லை, உன்னுடைய நெஞ்சத்துக்குள்ளும் இருக்கிறான், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய நெஞ்சத்துக்குள்ளும் இருக்கிறான், இருந்து கொண்டு எல்லாரையும் காரியங்களில் நியமிக்கக்கூடிய அவன் தான்ப்பா, அந்த விஷ்ணுதான்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவன் கேட்கிற கேள்வி ஒவ்வொன்றுக்கும் அவன் ஒரு விதமாக பதில் சொல்றான். இவனுக்கு அப்போ அதிகமாயிட்டே போகிறது. இவன் கடைசியில் சொன்னான், இவனை முதல்ல இங்கிருந்து வெளியேற்றுங்கள், நிஷ்காமியதாமயம் பாபா சாஸ்தியதாம் ச குரோகிரே. முதல் இங்கே வெளியேற்றுங்கள், முதல் ஆச்சாரியர்கள் பார்த்து சொல்றான், சரியா இவனுக்கு கற்றுத்தர வேண்டியது தப்புதப்பாக இப்படியெல்லாம் கற்றுத்தரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி தெரிவிக்கிறான். அப்படி ஆரம்பிச்ச சொல்லி இவனும் குருகுலத்துக்கு போகிறான். ஏற்கனவே வழியில் ஊதிதான் வந்திருக்கிறான், ஒரு முறை போதாது, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் மாறிடுவாங்க நம்பிக்கையில் திரும்பி
புருஷோ யதச்சராச்சரம் காரணம் சகலஸ்யாஸ்ய சர்வ விஷ்ணு பிரசீதது. எவரிடத்திலிருந்து எல்லாம் உண்டாகிறதோ அப்படிப்பட்ட அந்த விஷ்ணுவானவன் நம்மிடத்திலே அனுகிரகம் புரிவாராக அப்படின்னா வந்தது கோபம். உங்களிடத்திலிருந்து யாருக்கு வெளியிருந்து நான் சொல்லுவேன், முதல்ல கொல்ல வேண்டியது அப்படின்னு நியமிக்கிறான். நம்முடைய பட்சத்துக்கே ஹானி பண்ணக்கூடியவன், நம்முடைய குலத்தையே நாசமாக்கக்கூடியவன் இவன், இவரை முதல்ல கொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு நியமிக்கிறான். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அசுரர்கள் எல்லாரையும் பார்த்து இவனை கொண்டு விடுங்கள் அப்படின்னா அவர்கள் தங்கள் இடத்தில் இருக்கக்கூடிய சஸ்திரங்கள் அஸ்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து இவன் மேலே அவர்கள் வந்து அடிக்க பார்க்கிறார்கள். அப்போ விஷ்ணு சஸ்திரேஷு விஸ்வாசு நைச்சாசு யதாஸ்திதா தைதேயாஸ்தேன சத்யேன மாத்திரமன் வாயுகானுபா. விஷ்ணு சஸ்திரேஷு விஸ்வாசு நைச்சாசு யதாஸ்திதா. நம்ம சுவர்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களிடத்திலே எவ்விடத்திலே இந்த சஸ்திரங்களிடத்திலே எல்லா இடத்திலும் எதிர்வானவன் இருக்கிறான். இது சத்தியமாக இருந்தால் அந்த ஆயுதங்களை ஒன்றும் செய்யாமல் இருக்கட்டும் அப்படின்னா அதே விதமாக அவர்கள் வந்து அடிச்சுட்டே இருக்கா. ஆனால் இவருக்கு எவ்விதமான துக்கமும் ஏற்படலை, இவரிடத்திலே இவருடைய உடம்பிலே எவ்விதமான சேதமும் ஏற்படவில்லை. இதை பார்த்த உடனே இரண்டு சொல்றான், என்ன பண்ணுறது தெரியல அவனுக்கு. பாவம் துர்புத்தி வினிவர்த்தஸ்த பக்ஷஸ்தவார்த்தா, இனிமே அவனை நீ குறிக்கிறதெல்லாம் விட்டுடு. எப்படி விட்டுட்டேன்னு சொன்னால் உனக்கு நான் அபயம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நான் அபயம் அளிக்கிறேன் அப்படின்னா அவன் அபயம்னு யாருக்கு சொல்றோம், நீங்க சொல்றான் பயம் பயானாமபஹாரிணி ஸ்திதே மனஸ்யனந்தே மமதுத்ரதிஷ்டதி யஸ்மின் சுதே ஜன்மஜராந்தராணி பயானி சர்வாணி பயானி மாதரம். அந்த எம்பெருமானுடைய என்னுடைய நெஞ்சத்துக்குள் இருக்கும் பொழுது எனக்கு என்னவா பயம் இருக்கு, எனக்கு எவ்விதமான பயமும் இல்லை. அந்த எம்பெருமான் இருக்காங்கிற பார்த்து எல்லா பயங்களும் தடை ஓடி போகின்றன. நான் எதை குறித்து பயப்பட வேண்டும்? அபயம் நீ என்ன அபயம் கொடுப்பதுங்கிறது தீவிரமாக சொல்லியிருந்த பாவம் எல்லாரும் தெரிஞ்சுதான் சொல்லலை. அவன் யதார்த்தமாகத்தான் சொல்லுகிறான். ஆனால் கடைசியில் அவன் முடிகிறது அபிதமாக சொல்லுகிறான். அவன் மேல கோபம் இவனுடைய நியமனத்தை தான் எல்லாம் கேட்கும் இல்லையா? ஆகையால் சர்ப்பங்களை எல்லாம் அழைக்கலாம். சர்ப்பங்களை எல்லாம் வாருங்கள், எல்லாரும் வந்து இவனை முடித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி சர்ப்பங்களை எல்லாம் கூப்பிட்டால் எல்லா சர்ப்பங்களும் தட்சகங்களான சர்ப்பங்கள் எல்லாம் வருகின்றன. எல்லாம் வந்து இவனை கீழ பார்த்த பொழுது அப்போ சத்வா சக்கரவர்த்தி கிருஷ்ணே கஷ்யமானோஹோரனை நடிவேனாமனோராத்ரம் தஸ்மித்யாத்மாக சம்ஸ்திதம். இந்த பாவங்கள் எல்லாம் வந்து இவனை படிக்கின்றன. அந்த சமயத்திலும் கூட இவனுக்கு அதனுடைய ஸ்பர்ஷம் ஏற்பட்டதாக கூட இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் இவருடைய மனசால எம்பெருமான இடத்திலே இருக்கிறது. சத் வாசக்கரவர்த்தி கிருஷ்ணே கஷ்யமானோஹோரனை நடிவே ஆத்மனோராத்ரம். அவனுடைய உடம்புகள் பற்றியே அவனுக்கு ஒரு அதை பற்றி ஒரு எண்ணமே இல்லை. அமிதமாக இருக்கிறான் கஷ்டாதன். ஒன்றுமே சில சமயங்கள் யாராவது யாரையும் ஒரு நோய் இருக்கும், சட்டு நமக்கு வேட்ட கடலாக இருந்தா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் மனசு அந்த இடத்துல லைட்ட உடனேயே அந்த நேரத்துக்கு அந்த துக்கமே வருத்தமே கிடையாது. போன உடனே திரும்பி ஞாபகம் வரும் இல்லையா? அந்த மாதிரி மனசுங்கிறது வேற ஒரு இடத்துல லைட் இருக்கும் பொழுது நம்முடைய வேதனையானது நமக்கு தெரியாது. அமிதமாகவே இந்த இடத்துல இவனுக்கு மனசானது எப்பொழுதுமே எம்பெருமானிடத்தில் இருக்கிறபடியால் அந்த எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய மனசனால அதாவது இருக்கிறபடியால் இவனுக்கு தன்னுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய எவ்விதமான சேதமும் தெரியவே இல்லை. அந்த உடம்பை பற்றி நினைக்கல. அதன் மேலே அந்த பாம்புகளுடைய கற்களோ அந்த விஷமும் எதுவுமே பண்ண முடியல. அந்த சர்ப்பங்கள் எல்லாம் சொல்லிட்டு நாங்கள் எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் இவருக்கு கடிக்கவே முடியல, இவருக்குள்ளே நுழையவே முடியல, விஷத்தை உள்ள நுழைக்கவே முடியல. வேற ஏதாவது காரியம் இருந்தால் சுலபமாக பண்ணுறோம், இது எங்களால் முடியாதுன்னு சொல்லி சர்ப்பங்கள் எல்லாம் சொல்லிவிட்டனர். இரண்டு அனுபவம் திக்கசங்களை வாருங்கள், திக்கசங்களை வந்து உங்களுடைய கொம்புகளாலும் உங்களுடைய கால்களாலும் உங்களை விரித்து கொண்டு விடுங்கள் அப்படின்னு. திக்கசங்கள் எல்லாம் வந்தது. திக்கசங்கள் எல்லாம் வந்து இவனை இடிக்க பார்த்தால் இவன் மேல படும் பொழுது அந்த திக்கசங்களுடைய தந்தங்கள் எல்லாம் உடைந்து விடுகின்றன. அப்போ யாருமே கேட்கல. பிரகலாதனே சொல்லுகிறார், தந்தாவதானாம் குலிசாகரநிஷ்குலாः சீர்ணாயனேதேன பலம் மமைதது மகாநிபத்தாப விநாசினோயம் ஜனார்தனானுஸ்மரணானுபாவः. கேட்கவே இல்லை. ஆனால் இப்படி சொல்றான். இது கேட்காம ஏன் சொல்றான் அப்படின்னா எவ்வளமானுடைய பெருமையை சொல்வதற்கு கேட்டுத்தான் சொல்றாங்க. தானே கண்டையாகவே கண்ணனே சொல்லலாம் என்று பார்த்து எல்லாரும் சொல்கிறான். இந்த
ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய தந்தங்கள் எல்லாம் என் மேல பட்டு சூரணமாக ஆகின்றன. இதற்கு காரணம் என்ன தெரியுமோ? ஜனார்தன ஸ்மரணான் பாவா, அந்த ஜனார்தனனை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். அந்த பெருமை நான் எதுவுமே எனக்கு ஆகவில்லை அப்படின்னு சொல்லி பிரகலாதன் தெரிவிக்கிறான். சொல்லுவாங்களாம், இந்த திகழ்கள் எல்லாம் நீங்க கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்களை பார்த்து சொல்கிறார், இவன் மேல தீயை கூட்டுங்கள். வாயுவை பார்த்து சொல்ல, வாயு நீ நல்லா வீச வேண்டியது, நீ வீசக்கூடிய வேகத்துல இவன் எரிந்து சாம்பலாக வேண்டியது அப்படின்னு சொல்லி அக்னியையும் வாயுவையும் கொண்டு இவனை எரித்து விடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தான். அந்த சமயம் பிரகலாதன் தெரிவிக்கிறான், இது என்னமோ வாயு நல்லா வீசுறது, நெருப்பு நல்லா வகை எரியமாக தான் இருக்கு, ஆனா எனக்கு என்னமோ எதுவுமே எரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி பிரகலாதன் சொல்லிடும். அந்த சமயத்தை நெருப்பு எரிக்கும் சமயத்திலே ஏமாகிறது சொன்னால் இருக்கக்கூடிய புரோகிதர்கள், ராஜ புரோகிதர்கள் பார்க்கிறார்கள். அவ பார்த்து குழந்தைக்கு இவ்வளவு தீங்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு சமயம் அவர்களுடைய மனசுல பட்டிருந்தாலும் அப்படி பட்டதனால அவர்கள் வந்து சொல்கிறார்கள், ராஜன்யம் கோபோ பாலே விதரே விஜய் கோபோ தேவனிகாரேஷு தேசுதே சபலோயதா பாலத்வம் சர்வதோஷானாம் வைத்தியராஜாஸ்தரமிதா. சிறியவன் இவனிடத்துல கோபப்படாதே, உன்னுடைய கோபத்தை எல்லாம் அந்த தேவர்களிடத்துல காட்டு, அந்த சபலமாக நீங்க வேண்டாம். இவன் சிறியவனாக இருக்கிறபடியா சிறுமை பருவத்தில் ஒன்றும் தெரியாது, ஏதாவது படித்திருப்பார், அதெல்லாம் பெரிய விஷயமாக நினைக்க வேண்டாம். நாங்கள் இவனை திருத்துகிறோம், நாங்கள் இவனை திருத்துகிறோம் அப்படின்னா திருத்துகிறோம். ஒருவேளை இவன் நம்முடைய பேச்சை கேட்கவில்லை என்றால் நாங்களே ஒரு கிருத்தியை மூலம் புரிஞ்சுக்கலாம், ஒரு விதமான கிருத்தியை உண்டாக்கி இவனை அழித்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ராஜ புரோகிதர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொன்ன உடனே சரிப்போ அப்படின்னு சொல்லி அவர்களிடத்திலே அனுப்பி விடுகிறான் இரண்யகசிபு. இவன் திரும்பி போனால் குருகுலத்துக்கு திரும்பி வந்துட்டான், குருகுலத்துக்கு திரும்பி விடுகிறான். அந்த இடத்துல என்ன ஆகிறது அப்படின்னா, நம்ம குருகுலத்தில் இவன் போய் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் என்ன ஆகிறது கேட்டால் இவன் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சுதான். இவன் அங்கே வாத்தியார்கள் போகட்டும், அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய மற்ற சகபாட்டிகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களை குறித்து ஒரு உபதேசம் பண்ண தொடங்குகிறான். இன்றைய உபன்யாசத்தில் ரொம்ப முக்கியமான பகுதி ஒன்று இந்த பகுதியில் புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகான உபதேசங்கள் ஒவ்வொன்றுமே மனசுல தைக்கும்படியாக சொல்லுகிறார் பிரகலாதன். என்ன அழகான உபதேசம், என்ன அழகான உபதேசம், ஒவ்வொரு ஸ்லோகத்தையுமே எடுத்து சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகான உபதேசங்கள் இருந்தாலும் முக்கியமான ஸ்லோகங்களை மட்டும் சொல்கிறேன், சமய குறைவார். சரி, ஆரம்பிக்கிறான். சூரியதாம் பரமாத்மோமே வைத்தேயா திதியாத்மதாக நச்சாமிய தைத்தன் மந்தவியம் மாத்திர விவாதி காரணம். நம்ம சொல்றேன் எழுதும், ஏதோ ஏதோ ஒரு விஷயத்த ஆசைனாலெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னா சில பேர் வியாக்கியானம், நம்ம ஆச்சாரியர்கள்லாம் பணத்துக்கு ஆசைக்காக என்ன வேணா சொல்லித்தரா, ஏன்னா அந்த ராஜ புரிகிறாரு தான் இருக்கான். இறங்கிய சூழலிடத்தில் இருக்கக்கூடிய பயத்தினால தப்பு தப்பான அர்த்தங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவா அந்த மாதிரி சொல்லித்தரலாம், எனக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆகையால் நான் உண்மையை தான் சொல்லுவேன், நீங்கள் கொஞ்சம் கேளுங்களே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அழகாக சொல்கிறார். ஜன்ம பால்யம் ததஸ்தர்வோ ஜந்து பிராப்னோ யௌவனம் அவ்யாஹதைவ பவதி ததோ திவசம் ஜனா ததஸ்து மிருத்யுமப்யேதி ஜந்தோ தைக்கேஸ்வராத்மஜாஹ பிரத்யக்ஷம் விஷயத்தை சேத் அஸ்மாரம் பவதாம் ததா அப்படின்னு சில விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு சமஸ்தாவஸ்தகம் தாவது துக்கமேவாவகம்யதாம் சொல்லலாம். முதல்ல பால்யம் சிறுபிராயம் ஏற்படுகிறது, அதன் மேலே இளமை பருவம் வருகிறது, பார்த்துட்டே பொழுது மூக்கு வருகிறது, அதுக்கு மேலே பார்த்தா மரணம், திரும்பி எங்க நம்பியிருக்கு இளமை அப்படின்னு சொல்லி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இதெல்லாம் இருக்கு, ஏதாவது ஒரு நிலையிலே சுகம் மட்டும்தான் உண்டா, எல்லா இடத்திலும் வருத்தம் மட்டும்தான் இருக்கிறதே தவிர எங்கேயும் சுகம் அப்படின்றது இல்லை, எல்லா நிலைகளிலும் துக்கம் தான் இருக்கிறது அப்படின்னா சொல்லலாம். உடனே அவர்கள் கேட்பதாக வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் சொன்னா இல்லையே, அப்போ சாப்பிட்டா நல்லா சுகமா இருக்கேன், ஒன்றும் இல்லை, நல்லா வெயில் ஆரம்பிச்சிருக்கு, மாசம் ஆரம்பிச்சு தமிழ் வெயில் நல்லா ஆரம்பிச்சு நம்ம ஊர்ல, அப்போ அந்த வெயில்ல அப்படியே போயிட்டு வந்து ஏசியில் அப்படியே அமர்ந்தால் ரொம்ப நல்லா சுகமா இருக்கேன், அந்த மாதிரிலாம் சுகங்கள் இருக்கிறது, சுகமே இல்லைன்னு சொல்லலாமா அப்படின்னு நம்ம அழகா தெரிவிக்கிறான். எல்லாரும் சுத்ருஷ்ணோபசனம் தத்சீகான் உபசனம் சுகம் மன்யதே வாத புத்தித்வா துக்கமேவ ஹிதத் புனः. சாப்பிடுவது அப்படின்றதோ இல்லை அடியில் சொன்ன மாதிரி ஒரு சீதமான குளிர்ந்த காற்றில் அமர்வது என்பதும் இது எல்லாம் உண்மையில சுகமே கிடையாது. பிரகலாதன் அங்கு என்ன ஏற்படுகிறது, பசின்னு ஒன்று இருக்கு,
சாப்பிட்ட உடனே பசியானது போகிறது, அவ்வளவுதான் ஏற்படுது. அந்த பசி போன உடனே நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்னா, அப்போ சாப்பாடு என்பதே சுகத்தை ஏற்படுத்துகிறதான்னு கேட்டால் இல்லை. நமக்கு பசி இருக்கும் தரையும் அந்த சாப்பாட்டானது இந்த சுகத்தை ஏற்படுத்துவது போல் தோன்றுகிறது. அதே வயிறு ரொம்பிடுச்சுன்னு சொன்னால் சில சமயங்கள் நிறைய சாதிச்சு சொல்றாங்க, நிறைய ஆதரவு நிறைய சாதிச்சுட்டாங்க, ஏண்டா சரசரம் இருக்கு. அப்போ பசி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எது நமக்கு சுகமாக தோன்றிக்கோ அதுவே துக்கத்துக்கு காரணமாகிறது. அவன் சொல்றாங்க, அப்போ சாப்பாடு தான் சுகமா என்ன? சுகம் கிடையாது. அந்த பசியை போக்கி இருக்கிறபடியால் அது சுகம் போல் தோன்றுகிறது, அவ்வளவுதான். என்ற உண்மையை பார்த்தா அதுவும் துக்கம் தான். அதே மாதிரி ஏசின்னு சொல்றோம், வெளியில வெப்பம் இருக்கும்பொழுது உள்ள ஏசி கூட அப்படி இருக்கு. ஒரு 10 நாள் அயோத்திக்கு போயிருந்தோம். அயோத்திக்கு போனா அந்த குளிரா குளிர், நம்ம ஊர்ல குளிர் தான் நல்லா இருக்கும்னு தோணும். அங்க போனா என்னடா வெப்பம் கிடைச்சா நல்லா இருக்கு. நாம் ஏசியை தேடுவது போல அந்த ஹீட்டர் வச்சிருக்காங்க, அதில் அப்படி சூடாக காத்து வருகிறது, அது நல்லா இருக்கு. அப்போ ஏசினால வேணுமாறு சொன்னா அது கிடையாது. இல்லை, குளிர்ந்த காத்துன்றது கிடையாது. வெப்பம் இருக்கும் பொழுது குளிர்ந்த காத்து நல்லா தோன்றது, அதே வெளியில குளிராக இருக்கும் பொழுது வெப்ப காத்து நல்லா தோன்றது. அவ்வளவுதாரி தவிர ஒன்று சுகமாகத்தான் இருக்கும் அப்படின்றது கிடையாதுப்பா அப்படின்னா பிரதானம். ஆக நம்முடைய வாழ்க்கையில பல நியமங்கள், பல நிலைகள், எல்லா நிலைகளிலும் துக்கம்தான் இருக்கே தவிர சுகம் எங்க இருக்கு அப்படின்றாங்க. என்ன சொல்றான், உபசரீரவசேஷாணாம் ஸ்ரேஷ்மானீனாம் மகாச்சயः त्वकान्ति शोभा सौन्दर्य कमनीयादयो गुणाः. உடம்பே அவ்வளோ அழகா தோன்றுதே, நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாங்களா தெரிவிக்கிறார். என்ன இருக்குது இதில் இருக்கிறது எல்லாமே மாம்சம், அசத்து, பூய, திருப்பூச்சை அப்படின்னு சொல்லி இவ்விதமான தான் இருக்கணும். அடிக்கடி நம்முடைய ஆசாரியர்கள் சொல்றது உடலில் உடம்புக்கு உடம்புக்குள்ளே இருக்கக்கூடியவற்றை எல்லாம் விடக்கூடியதாக இந்த தோல் அப்படிங்கிறது இருக்கு. அந்த தோல் மட்டும் உள்ள போய் உள்ள இருந்து வெளியே வந்ததுன்னு சொன்னால் காக்காத ஓட்டுறதுக்கே சமயப்படும் இல்லையா? அதுதான் நம்முடைய உடம்புன்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடம்புல என்னமோ அழகு இருக்கு, சோபை இருக்கு, அது இது நினைச்சிருந்தா என்னப்பா சொல்றேன் அப்படின்னு நாம் சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு விதமான விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு தெரிவிக்கிறார். எதுவுமே சுகத்தை ஏற்படுத்துவதில்லை துக்கம். நிறைய பணம் இருந்தால் சுகம் நினைச்சது இல்லையா? ஒன்றும் கிடையாது. பணத்தை இல்லத்திலே வைத்துக் கொண்டு இவர் எங்கேயும் இருப்பான், ஆனால் இவருடைய மனசு முழுக்க எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படிதான் இருக்கும். ஏன்னா பணம் இல்லத்தில் இருக்கிறது. எங்கே எப்படி தீங்கு ஏற்படும், யார் கொள்ளையடிப்பவர்கள் தெரியாது. ஆகையால் மனசு பாடு அங்கதான் இருக்கும். சரி, தனம் இருக்குன்னு சொல்லி சுகப்பட்டோமான்னு கேட்டால் சுகம் கிடையாது. ஜென்மத்தின் துக்கம் நிர்மாணத்தை சார்ந்தது. யாதவா சிவசியோகன் சர்வ சங்கமணியை சொல்றாங்க. இந்த ஜென்மத்திலே துக்கம், இதே புறப்படும் பொழுது மரணம் அடையும் பொழுது துக்கம். சரி, மரணம் அடைஞ்சவங்களே நர்த்தனிக்கு அனுபவமாக கேட்டால் அதுதான் பிரச்சனை. நல்லது பண்ணியிருந்தா சரி, அதுதான் பண்ணலையே. அப்போ அடுத்து போனால் நரகம். அந்த நரகத்துக்கு போனால் திரும்பி அங்கே வந்தால் பிறவின்னு சொல்லி திரும்பி வரவேண்டியதுதான். எதுவுமே இங்கே சுகம் கிடையாது. இந்த சுகத்தை அடைவதுன்னா என்ன பண்ணுறதுன்னா பகவான் அச்சனே சத்தியம் விஷ்ணு ஏக பராயணம். இந்த துக்கமயமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் யாருன்னு கேட்டால் எவ்வளவான் தான் விஷ்ணு போத்தமினா மாந்தியத்திற்கு இச்சுதஸ்தி பராயணம். அதாவது வைகுந்தரத்தோடு கோடிகளாக விளைகின்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் தெரிவிக்கிறார். இந்த சம்சார கடலில் துக்க சாகரத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஒரே ஒரு பராயணம், ஒரே ஒரு ஆறுதல் யாருன்னு கேட்டால் எவ்வளவானாகிற அந்த போதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய படகு. இந்த எவ்வளவான் ஒருத்தர் தான் பராயணம், அவனைத்தான் நாம் கத்திக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறோம். உடனே அந்த பிள்ளைகள் எல்லாம் இப்படி சொல்லுவார்களோ என்று நினைத்து மேலே விவரிக்கிறார். நீங்கள் இப்படி நினைக்கக்கூடாது, அந்த பாப்பெல்லாம் இப்போ போய் இந்த தத்துவம் எல்லாம் பேசுகிறார்கள், அதெல்லாம் இப்போ கிடையாது. 60க்கு மேல் ஓய்வு பெற்ற பின்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவீர்களா இருக்கும். அப்படி சொல்ல ஆகாதுன்னு மேலே தெரிவிக்கிறோம். அதனால் நீங்கள் பெரும்பாலாகவே சொல்கிறாங்க. யாரேனும் சிறுவர்கள் எங்கேயும் உபன்யாச காலட்சேபம் பண்ணுவாங்களா, 4 பேர் நல்லதுன்னு சொல்லவாடு இருவா. ஆனால் 40 பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த காலத்தில் எதுக்கு இல்லையா, இந்த காலத்தில் நீ பாடு படிச்சுருக்கலாமே, நீ பாடு அதை பாடலாமே, இந்த பெருவாழ் கோயில் குளம் இதெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க. யாரும் ஒரு பிள்ளை பாடசாலையில் சேர்றேன்னு சொன்னால் 4 பேர் சரின்னு சொன்னால் 40 கம்மி, 400 பேர் வேண்டாம்னு சொன்னாங்க. அதெல்லாம் எதுக்கு, நீ பாட்டுக்கு சம்பாதித்த பின்பு அதுக்கு மேலே ஒரு காலத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரதான பதில் சொல்லுகிறான். வாலோகம் தாவதிச்சா போலி ஸ்ரேயசேவா
विवाहं वार्धने प्राप्ते करिष्याम्यात्मनोहितं वृद्धोऽहं मम कार्याणि समस्तानि न गोचरे किं करिष्यामि मन्दात्मा समर्थेन कृतम् சிறு வயதில் என்ன யோசிக்கிறோம் மாட்டோம் ஸ்கூல் எல்லாம் முடியட்டும் ஸ்கூல் முடிஞ்சோட காலேஜ் இந்த வேலைன்னு நமக்கு வந்து அப்போ பண்ணிக்கலாம்னு தோணும் சரி அந்த இளமை பருவம் வந்ததுன்னு சொன்னால் அப்போ என்ன தோணும் இப்போ கல்யாணம் குடும்பம் எடுத்து அந்த குடும்பம் எல்லாம் இருக்கிறது இதெல்லாம் முடியிருக்கிறது ஓய்வெடுத்த பின்பு பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம்னு தோணும் சரி ஓய்வெடுத்த பின்பு பார்க்கலாம் ஏதாவது ஞானம் ஏற்படுமான்னு கேட்டால் என்ன படித்தாலும் வராது இல்லைன்னு திரும்ப சொல்லிட்டே இருக்கலாம் 100 முறை 200 முறைன்னு சொல்லலாம் ஆனால் ஒன்றும் ஏறாது ஞானமும் ஏற்படாது உபன்யாசம் சொன்னால் சில சமயங்களில் சொல்லலாம் சுவாமி சொல்லும்போது எல்லாம் புரிஞ்சுது சுவாமி ஆனால் திரும்பி கேட்டால் ஒன்றும் தெரியாது சுவாமி அப்படிங்களா நீ அந்த வயசை தாண்டி போயிட்டோம் ஒரு வயசுக்கு மேலே கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்கும் ஆனால் தரிக்கக்கூடிய சக்தி இருக்காது அதே அபிநமாக வந்துடும் ஒரு ஞானத்தை பெற முடியுமானால் அதுக்கும் வழி இல்லை சில கைங்கரியம் பண்ணலாமா சொன்னா சொல்லி 60 வயது டாக்டர் சொல்ற கீழே அமரக்கூடாது எந்த சுமையாக இருந்தாலும் அதிக சுமையை தூக்கக்கூடாது சொல்லிட்டார் இப்போ என்ன கைங்கரியத்தை பண்ணுறது ஒரு ஞானத்தை விடுவதற்கு சாமர்த்தியம் இல்லை உடம்பு இல்லாத சாமர்த்தியம் இருக்காரு கேட்டால் அதுவும் இல்லை நல்லா சொல்றாங்க बाल्ये पीडनकासक्ता यौवने विषयोन्मुखाः अज्ञाने अशक्त्या च वार्धकं समुपस्थितं तस्मात् बाल्ये विवेकात्मा हितेत श्रेयसे सदा அதனால எங்கே முயற்சி ஆரம்பிக்கணும் கேட்டா பால்யத்தில் இருந்து இருந்தா பிரதானம் தஸ்மாத் பால்ய விவேகாத்மா हितेत श्रेयसे श्रेयसे பெற வேண்டும் சிறப்பு பெற வேண்டும் சொன்னால் சின்ன வயசிலிருந்தே முயற்சி செய்ய தொடங்க வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஆழ்வார்னா தானே சொல்லா இளரோடு இளமை கெடுவதன் முன்னால் வளரொளிமாயோன் மறுவியல் கோயில் வளரிடம் மொழி சூழ் மாதிரஞ்சோலை கடல் இளராகில் சார்வது சரியே நாம் சொல்றோம் ஆழ்வே இந்த வாரம் சொல்லி இருக்கணும் வந்துடுங்க நாளைக்கு அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சின்ன குழந்தைகள் எல்லாம் சின்ன குழந்தைகள் பெரியவாளும் சரியா இருக்கும் அப்படின்னா காலை வேலைகளிலே அம்மா யாராவது எழுப்பும் பொழுது 5 மினிட்ஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க 5 நிமிஷம் அந்த 5 நிமிஷத்துக்கு எதையே கிடையாது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆழ்வார் கூப்பிடும் பொழுது நான் சொல்லிடுறோம் இப்போ வந்ததே ஆழ்வு இப்போதான் காலேஜ் முடிஞ்சிருக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வந்துடுறேன் கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது இப்போலாம் நான் கல்யாணம் பண்ணிட்டுச்சுன்னா உடனே கைங்க எடுத்துக்கிறது கல்யாணம் கொடுக்கும்போது வந்துடுது ரிட்டையர்மெண்ட் ஆகணும் வந்துடுது அப்படின்னு சொல்லி தள்ளி கொண்டுட்டே இருக்க அந்த கண்ணாடி ஒன்று நல்லா ஆழ்வார் பால்யத்தில் தான் உடம்பிலும் சக்தி இருக்கும் மனசிலும் சக்தி இருக்கும் ஞானத்தை நல்லா பண்ண முடியும் காரியங்களை நல்லா பண்ண முடியும் ஆகவே அப்பொழுதே யத்னம் பண்ண தொடங்க வேண்டும் எவ்வளோ பண்டைய தள்ளிப்படக்கூடாது அப்படின்னு சொன்னார் அவையால் தஸ்மாத் பால்ய விவேகாத்மா இதேத ஸ்ரேயசே சதா நம்ம கேட்டா இந்த மாதிரி கஷ்டமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா அப்போ பிரகலாதன் சொல்லுகிறார் யாரு கஷ்டம்னு சொன்னார் கஷ்டம்னு நீங்களாக நினைப்பதுதான் ஒரு கஷ்டமும் இல்லை ஆயாச ஸ்மரணே கோஸ்ய சுந்தோ யச்சதி சோபனம் பாபக்ஷயஷ்ட பவதி ஸ்மரணாம் தமஹர்நிஷம் சொன்னா நான் என்ன பண்ண சொல்றேன் சிந்திக்க வேண்டும்னு சொல்றேன் ஆயாச ஸ்மரணே கோஸ்ய அவனை நினைப்பதில் உங்களுக்கு என்னப்பா சிரமம் இருக்கு என்ன இருக்கு ஆழ்வார் தானே சொல்ற சித்த வேண்டாம் சிந்திப்பே அமையுங்க சிந்தித்தால் போதுமே அவ்வளவுதான் வேண்டும் ஆயாச ஸ்மரணே கோஸ்ய சுந்தோ யச்சதி சோபனம் நீங்கள் நினைத்தால் போது உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் தரக்கூடியவனாக அவர் எழுதினார் பாவங்கள் எல்லாம் நீங்கும் இப்படி அவனை ஸ்மரித்துக் கொண்டிருப்போம்னு சொல்றது இதை போய் பெரிய விஷயம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறான் ஆகையால் அந்த பெருமானை ஸ்மரிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை சொல்லுகிறார் எப்பொழுதுதான் ரிட்டையர்மெண்ட் அப்புறம் கிடையாது நான் பேசுகிறேன் கேட்டா கிருஷ்ணாராமான ரிட்டையர்மெண்ட் அப்புறம் இருக்கிறார் இல்லை கிருஷ்ணாராமான முன்னாடியே இருக்க வேண்டும் மாதிரி நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி सर्वभूतस्थिते तस्मिन् मते मैत्री निवादिशं भगवान् जायतामेवं सर्वक्लेशान् प्रहास्यः அவரிடத்தில் நட்பு கொள்ளுங்கள் அவரிடத்தில் காதல் கொள்ளுங்கள் கொண்டால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தன்னையே தீர்ந்துவிடும் இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கு அதை பற்றி நீங்கள் சிந்திக்கவே வேண்டாம் இது கிடைக்கல அது கிடைக்கல அது ஆகலைன்னு சொல்லி நினைக்க வேண்டாம் அவரிடத்தில் அன்பை வெளிப்பொள் உங்களுடைய எல்லா நன்மைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி இவ்விதமாக திரும்பினோம் நிறைய சொல்லிட்டு विस्तार सर्वभूतस्य विष्णु सर्वमिदं जगत् कृष्णवे आत्मवर्तस्मान् देवेन विचक्षणैः அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவ்வளவானை நம்முடைய அந்தர்யாமியாக பார்க்க வேண்டும் அனைத்துக்கும் அந்தர்யாமி அவன்தான் என்று பார்க்க வேண்டும்
நமக்கு இவன் நண்பன் இவன் எதிரி அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் ஒன்றும் இருக்காது, எல்லாம் நமக்கு வேண்டப்படுவானா அப்படின்னு சொல்லி பெருமாள் பாருங்கள் என்றெல்லாம் சொல்லி கடைசியில் தெரிவிக்கணும். தஸ்மின் பிரசன்னேதி ஹாஸ்யலப்யம் தர்மார்த்தகாமை அனவல்பகாஸ்தே சமாஸ்ரிதா பிரம்மதரோனந்தாத் நிசம்சயம் பிராப்ஸ்யதவை மஹத்பலம். தெரிவிக்கிறார், எம்பெருமான் மட்டும் பிரசன்னமானாலே எதில் நமக்கு பெற முடியாத நிலை இருக்க முடியும். அவன் பிரசன்னம் ஆயிட்டான்னா எதை வேணுமாலும் நாம் பெறலாம். தர்மமாக இருக்கட்டும், அர்த்தமாக இருக்கட்டும், கமமாக இருக்கட்டும், அதில் பெறலாம். ஆனால் அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் அல்பமானது. அவர்களிலிருந்து மோட்சத்தையே நாம் பெறலாம். ஆகையால் அவர்களிடமிருந்து அதை பெற வேண்டியது நீங்களும் பெறுவோள் அப்படின்னு சொல்லி எல்லாம் யாருக்கு உபதேசம் அப்படின்னு கேட்டால் அசுர பாலர்களுக்கு பிரஹ்லாதன் உபதேசிக்கலாம். நீங்களாவது திரும்புங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். இதெல்லாம் மகிழ்வு பண்டாள பண்டதை எல்லாம் கேட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய அசுரர்கள் வயது போகலாம். பிரஹ்லாதன் என்னமோ ஹரி ஹரி விஷ்ணு விஷ்ணு சொல்லியிருந்தான். அதையெல்லாம் தலையாட்டி கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இந்த பிள்ளைகள் அப்படின்னு யாரேனும் போய் சொன்னால் இவ்வாளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும். ஆனால் இவ்வாளே முன்னாடியே போயிட்டு அவன் அப்படியெல்லாம் பேசலாம் பிரஹ்லாதன் அப்படின்னு சொல்லி ஹிரண்யகசிபுவிடத்திலே போய் போல் சொல்கிறார்கள். அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவன் சொல்கிறான், இந்த பிள்ளையை இனிமேல் கொள்ள வேண்டியதுதான். இதுவரையும் இவன் கேட்டிருந்தான், இப்போ 4 பேர் கெடுக்க ஆரம்பிச்சிட்டான். சொல்றான் அந்த இடத்துல குமாரதேஷோ துஷ்டோ யதாம் அபிகம்பிதம் கேசூதாமம் புத்ரோசம் அந்நேஷாமபி துர்மதி குமாரதேஷிகா. முன்னாடி அவன் மட்டும் கேட்டிருந்தான், இன்னைக்கு 4 பேர் அவனுடைய வழியை அழைத்து செல்கிறான். கடைசியில் எங்கே போய் முடியும்னு தெரியும். ஆகையால் வேண்டாம், இவரை உடனே கொள்ள வேண்டியதுன்னு சொல்லி தன்னுடைய தணிக்கை பண்ணக்கூடியவர்கள் இவர்கள் சூதர்கள் பேர். சூதர் அப்படின்னு ஒரு வார்த்தை, சூதர் ஒரு வார்த்தை. சூதர் அப்படின்னு சொன்னால் சாரத்தின்னு அர்த்தம். பார்த்த சூதாயுதங்கள் இல்லையா, சூதன் அப்படின்னு சொன்னால் தேரோட்டி சாரத்தின்னு அர்த்தம். அதே சூதர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா சபையில் கழிவு பண்ணக்கூடியவரை சூதகா அப்படின்னு சொல்லணும். தமிழில் 2 குத்தாக எழுதும், அதனால தான் சொல்றேன். சொல்லும்போது அவரை தேரோட்டி ஆக முடியாது, தேரோட்டி சபைக்காரன் ஆக முடியாது பார்த்து சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சூதர்களை பார்த்து கழிவு பண்ணக்கூடியவர்களை பார்த்து சொல்கிறான், இவர் சாப்பிடக்கூடிய அன்னத்திலே விஷத்தை கலக்க வேண்டியது சாதாரண விஷயங்களில் ஹாலாஹல விஷம், அதை கலக்க வேண்டியது அவனுக்கு தெரியாமல் கொடுத்து விடுங்கள். தெரிஞ்சிருக்கிறது சொன்னால் அவனுக்கு விடுவானா இருக்கும். ஆகையால் தெரியாமல் அவனுக்கு கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, அவனுக்கு கழிவு பண்ணக்கூடியவர்களிடம் அதிகமான போஜனத்தை கொடுக்கும் பொழுது அந்த விஷத்தை சேர்த்து கொடுக்கிறார்கள். இவன் எப்பொழுதும் போல என்ன பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னால் ஹாலாஹல விஷம் கோரம் அனந்தோச்சாரணேன சஹா என்ன பண்றான், அனந்தா அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய திருநாமத்தை வைத்து அதன் மூலமாக அதை அபிமந்திரித்து அந்த உணவை உண்கிறான் பிரஹ்லாதன். உண்கிறானா விஷமானது எதுவும் பண்ணலாம், எதுவுமே பண்ணலாம், எதுவுமே ஆகலை. அந்த விஷத்தையும் கூட அவன் ஜெயித்து விட்டான். அந்த விஷமும் ஜெயித்து விட்டது. அப்படி பார்த்த உடனே கழிவுறவெல்லாம் பயந்தான். நாம் தான் சரியா பண்ண வச்சுட்டு சொல்லி நேராக ஹிரண்யகசிபு இடத்துல போய் அவனுக்கு விஷம் கொடுத்தோம். அந்த விஷமும் அவனுக்கு ஜீரணமானது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு தெரிவிக்கிறான். தெரிவித்த உடனே அப்போ ஹிரண்யகசிபு புரோகிதர்கள் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தா, இவனுக்கு அவங்க திருத்திடுறோம், திருத்தலைன்னு சொன்னால் ஒரு திருப்தியை ஏவுகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த வைத்திய புரோகிதர்களை கூப்பிடுகிறான். வரியதாம் சத்யோ ஹே ஹே வைத்திய புரோகிதாக நித்யாந்தஸ்ய விநாசாய பாதயதமாசினம். நம்ம நாடி ஆக்க வேண்டாம், வேகமாக அவனை கொள்வதற்கான திருப்தியை ஏவ வேண்டியது அப்படின்னு சொல்லி அவர்களும் பண்ண வேண்டிய கருவுகளை பண்ணுகிறார்கள். பண்ணி அந்த திருப்தியை ஏவுகிறார்கள். திருப்தி ஏவுவதற்கு முன்னாடி ஒரு நிகழ்வு, ரொம்ப அழகான நிகழ்வு. இப்போ ஹிரண்யகசிபுவானவன் அவர்களை கூப்பிட்டார். கூப்பிட்டவுடனே அவர்கள் வருகிறார்கள். வந்த உடனே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் சகாசமானம் ஏற்ற பிரஸ்தானசிய புரோகிதாக சாமபூர்வமதோசுஸ்தே பிரஹ்லாதன் இளையாமிதம் அப்படின்னு சொல்லி முதல்ல பிரஹ்லாதனை கிட்ட அழைத்து கொண்டு வந்து அவனுக்கு நல்லத சொல்லி மாற்றலாமே பார்க்கலாம். இப்பொழுது இந்த பரீட்சைக்கு முன்னாடி கடைசியாக லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம் இல்லையா, மாதிரி கூட்டோட கடைசி நிமிஷத்தில் அவன் திருத்தலாமான்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அப்போ சில உபதேசங்கள் எல்லாம் பண்ணுகிறார்கள். அவர்கள் ஜாத ஸ்தைலோக்கிய விக்யாத ஆயுஷ்மன் ரமணக்குரை வைத்தியராஜஸ்ய கலையோ ஹிரண்யகசிபோர் பகவான் கிம் தேவை கிமனந்தேயம் கிமன்யேன தவாஸ்ரயः பிதாதே சர்வலோகானாம் புர்ணதேவ பவிஷ்யசி தஸ்மாத்
ஆச்சே, அப்பா தான் உனக்கு அவ்வளவு கௌரவியம் ஆச்சே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே பிரகலாதன் ரொம்ப அழகாக பதில் சொல்லிடலாம். பிரகலாதன் சொல்லிடலாம், நீங்கள் சொன்ன விஷயங்கள் சிலதெல்லாம் சரிதான், அதை இல்லைன்னு சொல்லலை. அப்பா எனக்கு ரொம்ப முக்கியமானவன். பிதாசனம் சர்வஸ்மின் ஜெகத் உத்கிருஷ்ட சேஷிதா. எங்கள் அப்பா பெரிய பெருமை வாய்ந்தவன் தான், அது புரியுது. குருநாம சர்வேஷம் பிதா பரமோ குரு. நல்ல பெருமை வாய்ந்தவர்கள் பெரியவர்களிலே ரொம்ப கௌரவியமாக இருக்கக்கூடியவர் யார் கேட்டால் தந்தை தான் அப்படின்றது எனக்கு புரியுது. அதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். அதில் எனக்கும் எவ்விதமான கருத்து வேறுபாடு இல்லை. அதெல்லாம் சரிதான். ஆனால் நடுவில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னீர்கள் பார்த்தீர்களா, கிம் அனந்தேனா, இந்த அனந்தனால என்னதான் வரப்போகிறான்னு சொன்னீர்கள் பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்னா. எத்வே கிம் அனந்தேனே யுக்தம் யுஷ்மாதிரீஷம் ஓக்ரனீய சாத்யாயம் கிந்துனை தத்வசோமஸ்தவது. நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் இருக்கிறேன். அனந்தனால என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா, அது மட்டும் சரி கிடையாது. அந்த மாதிரி அறிவு இருக்கக்கூடியவர்கள் யாருமே சொல்ல மாட்டார்கள். பண்டிதர்கள் அப்படி ஒருவாரும் சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்கள் சொன்னதுல ஒரு தப்பு இருக்கு. அந்த தப்பை சுட்டி காட்டியாச்சு, போதும்னு நிற்கிறான். ஏன்னா என்ன இருந்தாலும் எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ரொம்ப அதிகப்படியாக மீறி பேச வேண்டாம் அப்படின்னு நினைச்சு கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கிறான், மௌனமாக இருக்கிறான். ஏன்னா அவரிடத்துடைய கௌரவத்தினால அதுக்கு மேலே தாங்க முடியும். எவ்வளவானால என்னன்னு கேட்கிறாங்களா அப்படின்னு சொல்லி உள்ளே ஒரு உத்வேகமாக வருகிறது. உடனே சிரிக்கலாம். ஆஹா, எவ்வளவானால என்னன்னு கேட்கிறா அப்படின்னு சொல்லி கூட அந்த கோபத்தோடு கலந்த சிரிப்பு இருக்கும் இல்லையா, அவ்விதமான சிரிப்பு கொண்டு சாது போக்கியமானே சாது போகமோ ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா அனந்தனால என்னையா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இவ்விதமாக பேச தொடங்குகிறார்கள். ஏன்னா அந்த உள்ள ஒரு கோபம் இருக்கிறது. எவ்வளவானால என்னன்னு கேட்பாளா இவா அப்படின்னு யோசித்து சொல்லுகிறான். எங்களுடைய குலத்தில் யார் யாரோ இருக்காங்கன்னா சொல்லியது, அவா எவ்வளவோ தர்மத்தை அர்த்தங்களை காமங்களை எல்லாம் பெற்றார்களே, அதெல்லாம் யாரால நினைச்சிருக்கேன், எல்லாம் அவனால் தான். அவனால என்னன்னு கேட்டியே, எல்லாமே அவனால் தான். தர்மமாக இருக்கட்டும், அர்த்தமாக இருக்கட்டும், காமமாக இருக்கட்டும், மோட்சமாக இருக்கட்டும், எல்லாமே அவனால் தான் ஏற்படுகிறது அப்படின்னு வழியும். நம்ம கேட்டது என்ன, அவனால் என்ன சொல்றான், அவனால் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கிஞ்சாமி பகுலோக்கேன வதத்தோ உலகோ வதந்து சாதுவா சாதம் விவேகோஸ்மான கல்பகா பகுநாத விமுக்தேன சயேவ ஜகத்பதி சகத்தாச விகத்தாச சம்பத்தாச பிரதிஷ்டிதா சபோக்தா உஜ்ஜோப்யேவம் சயேவ ஜகதீஸ்வரா பவத்வே க்ஷிப்தவ்யம் பால்யாத்வந்தி யுக்மயான். நான் சொல்ல போறேன், நான் தான் ரொம்ப சிறு பிள்ளையாச்சே, எனக்கு தான் விவேகமே கிடையாது. நான் சொல்றதை நீங்கள் ஏற்றுக்க போது கிடையாது. ஆனால் சொல்ல வேணும், அவன் தான் உலகத்தை படைத்தவன், உலகத்தை காக்கக்கூடிய, உலகத்தை எல்லாம் அழிக்கக்கூடியவன், எல்லாம் அவன் தான். உலகத்துக்கு ஒரே சுவாமி அவன் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அப்படி முடித்தவன புரோகிதர்கள் சொல்கிறார்கள், ஒன்று அவங்க அப்பா நெருப்பில் போட்டிருந்தான். நெருப்பில் போட்டபோது நாங்கள் தான் வந்து உன்னை காப்பாற்றினோம். அப்படிப்பட்ட எங்களுடைய பேச்சையே நீ மீறுகிறாயா அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லிட்டு அதுக்கு மேலே வேற காரியம் பண்ணணும்னு அப்படி பதில் சொல்லணும். சொன்னால் இன்னும் காப்பாற்றினேன்னு சொல்லலே, யார் யாரை கொல்வது, யார் யாரை காப்பாற்றுவது, கக்கேன அந்நியக்கே ஜந்து ஜந்து கக்கேன ரட்சதே அந்த ரட்சதை செய்வாத்மா யசத்சாது சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி கர்மணாச்சாரியத்தை சர்வம் கர்மைவகதி சாதனம் தஸ்மாத் சர்வ பிரயத்னேன சாதுதர்ம சமாச்சாரே. யார் யாரை கொன்றா, யார் யாரால் காப்பாற்றப்படுகிறார், அவரவர்கள் பண்ணின கர்ம பலத்தை அவரவர்கள் அடைகிறார்கள். அவ்வளவுதான். நீங்களும் என்னை காப்பாற்றவும் இல்லை, எனக்கு வேற ஒரு காரணத்தினால் ஆபத்து வந்ததும் இல்லை. நான் என்ன பண்ணியிருக்கிறேனோ அதுக்கு தான் பலன் நான் உதவிப்பேன். அதனால யாரும் காப்பாற்றமான அடிக்கிறவான கிடையாதுன்னு சொன்னால் இதெல்லாம் ஜாகிரதையாக புரிந்து கொள்ள வேண்டும். அது நாமே இருக்கிறோம். ஒருத்தருக்கு துன்பத்தை ஏற்படுத்திவிட்டு துன்பத்தை ஏற்படுத்துகிறேன் தப்பாச்சு அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஏதோ பாவம் இருக்கு அதனால துன்பப்பட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்போ பகவான் என்ன பண்ணுவான், சரி அவருக்கு அவருடைய பாவத்தினால துன்பம் ஏற்பட்டது, நீ பண்ண கர்மத்துக்காக உனக்கு நான் பாவத்தை கொடுக்குறேன், அவ்வளவுதான். பகவான் அப்படிதான் முடிச்சு கொண்டுட்டே இருப்பான். அவளுக்கு பாவம் இருந்தால் தான் நம்மால் அவரை துன்புறுத்த முடியும். நாம் துன்புறுத்தினபடியாக தான் நமக்கு பாவம் சேரும். எப்பொழுதுமே இந்த வாதத்தை நாம் ஒரு தப்பு பண்ணி எடுக்கக்கூடாது. அவள் இருக்கக்கூடிய பாவத்துக்கு பார்த்து அவன் அனுபவிக்கிறார் சுவாமி, அதனால நான் துன்புறுத்தினேன் சொல்லி ஒரு நாளும் சொல்லலாது. நாம் பண்ணுவதற்கான பலத்தை நாமும் அனுபவிப்போம் அப்படின்றதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். வேறு கடைசியில் சொல்கிறார், என்னவா இருந்தாலும் அவரவர்கள் பண்ண கர்மத்துக்கு தகுந்த பலத்தை அனுபவிக்க போகிறார்கள். ஆகையால் அவரவர்கள் நல்ல கர்மங்களை பண்ண வேண்டிய அவ்வளவுதானை தவிர வேலை
கிருத்தியானது கையிலே ஒரு சூலத்தை பிடித்துக் கொண்டு வருகிறது. பிரகலாதனுடைய மார்பிலே சூலத்தை எரிகிறது. எரிந்த உடனே உள்ள நெஞ்சுக்குள்ள பகவான் இருக்கிறான். அந்த வஜ்ராயுதமே பட்டாலும் அது குண்டுகார வேண்டியதுதானே தவிர அந்த நெஞ்சத்துக்கு ஒரு தீங்கையும் விளைக்க முடியாது. அப்படிப்பட்ட நெஞ்சத்தை நிறைந்த சூலம் தான் பண்ணப்படுதான். ஒன்றும் இல்லை, அது அழிந்து விடுகிறது. அழிந்து விட்ட உடனே கிருத்திகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக கையாள வேண்டும். அதை யாரை போய் அழிக்க வேண்டுமோ அவர்களை அழிக்க முடியல. நான் ஏவினாலும் கழிச்சோம். அந்த மாதிரி அந்த கிருத்தியான திரும்புகிறது. திரும்பி வந்து இவர்கள் மேல நெருப்பை கக்கி அந்த கிருத்தியானது தானும் அழிந்து விடுகிறது. இப்போ அந்த ஒரு விதமான மந்திராக்னி, அந்த அக்னியினால் இவர்கள் எரிக்கப்படுகிறார்கள். அந்த சமயத்தில் வைத்த புரோகிதர்கள் எரிக்கப்படும் என்று அந்த பிரசாதனை பார்க்க வேண்டும். அங்க சொல்றான், பெருமானை குறித்து பிரார்த்தனை பண்ணுகிறார். அந்த இடத்துல ஐயோ பெருமானே, அண்ணா பெருமானை அனந்தா, இவர்களை காப்பாத்து, இவர்களை காப்பாத்துன்னு சொல்லி அந்த இடத்துல பிரார்த்திக்கணும். யோசிக்கணும். முன்னாடி அவர்கள் சொன்னார்கள், ஒன்று நெருப்பிலிருந்து நாங்கள் காப்பாற்றினோம் அப்படின்னா, கடைசியில் பிரகலாதன் உண்மை அவர்களை நெருப்பிலிருந்து காப்பாற்றுகிறார். அன்று அவர்கள் காப்பாற்றவில்லை என்றாலும் இவன் காக்கப்பட்டிருப்பான் இல்லையா? ஆனால் இன்று இவன் பிரார்த்திக்கவில்லை என்றால் இவர்கள் காக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இவன் பிரார்த்திக்கிறான், இவர்களை காப்பாற்று, பெருமானை காப்பாத்து அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறான். யதா சர்வகதம் விஷ்ணு மன்யமானோனதாயினம் சிந்தையா பெருபக்ஷே ஜீவந்தேவே ததாத்மிஜாக. எல்லா இடத்திலும் பெருமான் வியாபித்திருக்கிறான். எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறான். அவர்களிடத்தில் எவ்விதமான தீங்கையும் நான் நினைப்பதில்லை. இது உண்மையாக இருக்குமே, ஆனால் பெருமானே அவர்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி பிரகலாதன் பலவிதமான பிரார்த்தனைகளை பண்ணுகிறான். தேஷ்மகம் மித்ரபக்ஷேச்ச சமமா ஆபோஸ்மி நட்பசித்து யதாபேனாதி சத்தியேன ஜீவன் அசுர யாஜகாக அப்படின்னு நான் எல்லா இடத்திலும் சமமாக இருக்கிறேன் என்று உண்மையாக இருக்குமே, ஆனால் அவர்களை காக்க வேண்டியதுன்னு சொல்லி பிரார்த்திக்க எவ்விதமான வந்து அவர்களை காக்க அந்த நெருப்பில் இருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள். விடுபட்ட உடனே அவர்கள் பிரகலாதனை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுகிறார்கள். யார் கிருத்தியை ஏவினார்களோ அந்த கிருத்தி ஏவினவர்களே இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணும் அளவுக்கு நல்ல குணம் வைத்தவனாக இருந்தார். அதனால நம்மிடத்துல தீங்கிழைக்கக்கூடியவர்களுக்கும் நன்மை பண்ணி அவர்கள் லட்சித்து திரும்பி நமக்கு பண்ணும்படியாக நினைக்க வேண்டும், நடக்க வேண்டும். சொல்றதெல்லாம் சொல்றாங்க, அடியர்களாக இருந்தாலும் இதுதான் உண்மை, அப்படித்தான் இருக்க வேண்டும். தீர்காயு அகதிகளோ பலவீரிய சமன்விதா புத்திர தனீஸ்வரியை யுக்தோ வத்ச பகவத்மஹா ஆசீர்வாதம் பண்றார். நல்ல தீர்காயுஷ்மானாக இருப்பார். நல்ல தனம் பலம் முதலானவர்கள் எல்லாம் கொண்டவனாக புத்திரர்களோடு கூடியவனாக நீ நன்கு வாழ்வாய் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணுகிறார்கள். ஆகிறது அதுக்கு மேலே புரோகிதர்கள் நடந்தது எல்லாரும் சொல்கிறார்கள். இரண்யகசிபுக்கு இதெல்லாம் தெரிய வருகிறது. அப்போ என்ன பண்ணுகிறான் இரண்யகசிபு? திருப்பி அவனை கூப்பிட்டு, இவ்வளோ பிரபாவம் உனக்கு இருக்கு, இவ்வளவு சக்தி உனக்கு இருக்கு, இதெல்லாம் எப்படிடா கிடைச்சது உனக்கு? எங்கேயும் கிடைச்சது? ஏதாவது மொத்த ஜபம் பண்றியா, வேற ஏதாவது பண்றியா, எங்கேயும் கிடைச்சது அப்படின்னு கேட்டால் அப்போ தெரிவிக்கிறான், பிரபாவேஷ சாமானிய எஸ்எஸ்சி ஆட்சித்தோபதி. அப்பா இங்கே எனக்கு ஒன்றும் சிறப்பான விஷயம் ஒன்றும் கிடையாது. யாருடைய நெஞ்சங்களிலே எல்லாம் அச்சுத்தன் குடியிருக்கிறானோ எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பிரபாவம் தான். எனக்கு தனித்த சிறப்பு ஒன்றும் கிடையாது. எம்பெருமான் யாருடைய நெஞ்சத்துக்குள்ளே குடிகொண்டிருக்கிறானோ அப்பா எல்லாருக்கும் இந்த சிறப்பு உண்டு, இந்த பிரபாவம் உண்டு அப்படின்றதை தெரிவிக்கிறான். சரி, அதன் மேல தெரிவிக்கிறான், நான் ஒரு நாளும் யாரை பற்றியும் தவறாக நினைப்பது கிடையாது. நான் தவறாக நினைக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு வந்து எந்த தீங்கும் நேர முடியாது. அவர்களை பொதுவாகவே ஒருத்தர் பாவம் பண்ணால் அந்த பாவத்துக்கு பலமாக ஒரு துக்கத்தை அனுபவிக்க வேண்டும். ஒருத்தர் பாவமே பண்ணல, மனசாலும் பண்ணல, வாக்காலும் பண்ணல, செயலாலும் பண்ணலைன்னா அவனுக்கு எவ்விதமான துக்கமும் வர முடியும் இல்லையா? பாவம் இல்லாதவர்களுக்கு துக்கம் வராதபடி இவன் பார்த்துப்பான். நான் எந்த தப்பும் பண்ணலை, மனசாலும் சிந்திக்கவில்லை, எனக்கு என்ன துக்கம் வர முடியும்? எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி இவ்விதமாக சொல்லியால் அது மேலே தெரிகிறார். எல்லாரும் பண்ண வேண்டியது தெரியும், எம்பெருமானத்தில் பக்தியை வைத்துக் கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம் அப்படின்னா திரும்பி வந்தது போகும். இரண்டு பாவம் எவ்வளவு எவ்வளவு பண்ண உபாயம் கடைசியில் சொல்றான், இதோ இந்த பெரிய பவனம், அவனுடைய பவனம் ஒரு மலை இருக்கு, அந்த மலை மேலே அவனுடைய ராஜ பவனம் இருக்கிறது, இதுலேருந்து கீழே இவனை கழிவிட வேண்டியது அப்படின்னு சொல்லி எழுதினான். இந்த பிராசாரத்திலிருந்து இந்த பவனத்திலிருந்து பிராசாரம் இருந்து அவனுடைய பவனம் அடியெல்லாம் சொல்வது, அதுலேருந்து தள்ள வேண்டியதுன்னு சொன்னால் தள்ளிவிடுகிறார்கள். அவ்வளோ பெரிய
பண்ண விடுகிறானா அவன் என்ன பண்றான் தெரியும்? ஐயோ எனக்கு ஏதாவது ஆக போகிறதோ நினைக்கிறேன். அபாத சோக்கியதா சுத்தா இதையே முகத்தான் தெரியும். நெஞ்சை குடிச்சிருக்கானா? ஏன் நெஞ்சை குடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னா உள்ள எந்த விதமான இருக்காது. அவனுக்கு ஏதாவது எழுதக்கூடாது அப்படின்ற எண்ணத்தால அப்படி நெஞ்சை பிடித்துக் கொண்டு புரண்டு கீழே விடுகிறான். அப்படி கீழே விடுகிறான். கீழே விழுந்தவனை உலகத்தை எல்லாம் காக்கக்கூடியவளான பூதேவி அவனை பார்த்தாள். அவனுக்கு எவ்விதமான ஒரு சாய்ப்பு கூட ஏற்படாதபடி அவள் பார்த்தாள் அப்படின்றது தெரிகிறது. இதை பார்த்து என்ன பண்றது உடனே சம்பரன் அப்படின்னு அசுரனை அழைக்கிறான். சம்பரன் அப்படின்னு அசுரனை அழைத்து இவனை எப்படி கொள்வதுன்னு தெரியல, நிறைய உபாயங்கள் எல்லாம் பார்த்து விட்டேன், இவனை கொள்வதற்கு நீதான் ஏதாவது வழி பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லி சம்பரனை அழைக்கிறார். சம்பரன் ரொம்ப மாயாவன், பலவிதமான மாயங்களை பண்ணி அவன் அழிக்க வல்லவன் என்று அவனை கூப்பிட்டால் அந்த மாயாவியானவன் பலவிதமான மாயங்களை செய்கிறான் பிரகலாதனிடத்தில். அப்போ என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னால் எம்பெருமானை ஸ்மரித்தான். ஸ்மரித்துவதை எம்பெருமானுடைய பரிகரமாக இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வான் ஜுவாலாபாரி சுதர்சனம் அப்படின்னு சொல்லி சக்கரத்தாழ்வாருமே வந்து அவனுடைய மாயங்களை எல்லாம் அழித்து விடுகிறார். சக்கரத்தாழ்வார் வந்து காக்கிறார் அந்த இடத்துல. சரி, இந்த சங்கரனாலே ஒன்று பண்ண முடியல, ஒரு வாயுவை அழைத்து வாயு சம்சோஷகம் ததா வாயு அப்படின்னு சொல்லி உணர்த்தக்கூடியதான வாயுவை அழைத்து வாயுவை நீ போய் இவரை அழைத்து விடுன்னு சொல்லி அனுப்ப அந்த வாயுவானவன் வருகிறான். வரும்பொழுது பிரகலாதனுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கிறானே அந்த எம்பெருமானவன் அந்த பவனத்தை அந்த வாயுவை முழுக்க கால் இழுத்துக் கொள்கிறான். அதனால ஒன்றும் ஆகலை. அப்போ இதில் வாங்க எவ்வளவோ பண்ணியும் ஒன்றும் ஆகவில்லை. இப்போ என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னு சொன்னால் திருப்பி குருகுலத்துக்கு அனுப்புகிறான். என்ன பண்ணுறது, அழிக்கணும்னு பார்த்தா அழிக்க முடியாது. சரி, திருத்துவோம் அப்படின்னு சொல்லி பார்த்து கடைசி குருகுலத்துக்கு போகிறது. இதுக்கு மேலே குருகுலம் திருப்பி போகிறது விஷ்ணு புராணத்தில் இல்லை. அந்த குருகுலத்துக்கு அனுப்புகிறான். குருகுலத்துக்கு அனுப்புகிறார் என்ன அப்படின்னு சொன்னால் இவனுக்கு நல்ல நீதி சாஸ்திரங்கள் முதலாளர்கள் எல்லாம் நீங்கள் கற்றுத்தார்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அப்படி அனுப்பின உடனே என்ன ஆகிறது, அவர்கள் பலவிதமான நீதி சாஸ்திரங்களை எல்லாம் கற்றுத் தருகிறார்கள். இப்போ நீதி சாஸ்திரம் என்பது யாருடன் எவ்விதமாக நடக்க வேண்டும், நண்பர்களோடு எப்படி நடக்க வேண்டும், எதிரிகளோடு எப்படி நடக்க வேண்டும், எதிரியும் கிடையாது எல்லாத்தையும் இருப்பான் அவனோடு எப்படி நடக்க வேண்டும், சாம தான பேத தண்டெல்லாம் சொல்லுவோம். இது முதலாக கிடைப்பதை எல்லாம் பேச நீதி சாஸ்திரம். அந்த நீதி சாஸ்திரத்தை எல்லாம் வந்து கற்றுத்தர வேண்டியதுன்னு சொல்லி அனுப்பப்படுகிறார். அவரும் நிறைய படிக்கலாம், அதாவது உபதேசம் பண்ணுகிறார்கள் ஆச்சாரியர்கள். அவன் நினைக்கிறா இவனுக்கு போதுமான உபதேசம் பண்ணியாச்சு, இனிமேல் இவனை அழைத்து சென்றால் இவன் சரியாக பதில் சொல்லுவார் நினைச்சு இவனை அழைத்து வருகிறார்கள். அழைத்து வந்தவர்களே கிரகீத நீதி சாஸ்திரஸ்தே புத்தோ வைத்தியவதைக்காக பிரகலாத சத்வதோவேதி மார்க்கவேன நிதியிருக்கணும். நீதி சாஸ்திரத்தை நல்லா வந்து படிச்சுட்டான், எல்லா பரீட்சைகளும் பாஸ் ஆகிட்டான், இனிமேல் கவலைப்படுறாண்டாம் அப்படின்னு சொல்லி இவன் முன்பே வந்து அவனை வைக்கிறார்கள். அந்த சமயம் இரண்டே கேட்கணும், நண்பர்களிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் சொல், எதிரிகளிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் சொல், யாரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும், மத்தியரிடத்தில் எல்லா இடத்துல எப்படி இருக்க வேண்டும் சொல் அப்படின்னு சொல்லி பெருசாக பட்டியலிடுகிறான். இதெல்லாம் கேட்ட உடனே நேராக ஆரம்பிச்சான். மகோபரிஷ்டம் சகலம் குருணா நாத்த சம்சயா கிரகீதத்து மயா கிந்து சதேதரம் மகோபரிஷ்டம் சகலம். நீ கேட்டதுக்கு எல்லாம் முதல்ல ஆச்சாரியன் சொன்ன, குரு எல்லாம் சொன்ன, எல்லாம் புரிஞ்சுது, ஆனால் அதெல்லாம் சரி கிடையாது நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் உபன்யாசம் ஆரம்பிச்சோம். அவன் கேட்ட உபன்யாசம் சில சமயம் பண்ணுறது உண்டு. அதாவது ஒரு உபன்யாசம் கொடுப்பா சரியாக பார்க்க முடியல சொல்கிறேன், தெரிஞ்ச விஷயத்தை பேச ஆரம்பிச்சுடுறது அப்படின்னு சொல்லி பண்ணுறது உண்டு. அந்த மாதிரி இவன் அப்படி பண்ணல, அது தப்புன்னு நினைத்து இவன் வேற விஷயத்தை சொல்ல தொடங்குகிறான். இவன் சொல்றான், தசாபம் பேதம் தண்டம் நாம் இதெல்லாம் உபாயங்கள் எல்லாம் சொல்லப்படுது. எதுக்காக சொன்னால் இன்னும் சாமதான பேதங்கள் சொன்னாலே ஒரு எதிரி இருக்கான், அந்த எதிரியை எப்படி வெல்லுதல் கேட்டால் முதல்ல சாமம், அதுல தானம், முதல்ல பேதம், முதல்ல தண்டம் அப்படின்னு சொல்லி சொல்றது. சாமம் நல்ல விதமாக பேசுறது, தானம் ஏதாவது காசு பணம் கொடுத்து வேற ஏதாவது கொடுத்து அவரை வசப்படுத்துவது, இல்லை எதிரிகளுக்குள்ளே அவர்களுக்குள்ளே ஒரு சண்டையை கூட்டி விடுவது, அது பேதம். கடைசியில் தண்டம் சொன்னால் அதுக்கெல்லாம் போரிடுவது போடணும். இதுதான் வருஷக்கிரமம். இதெல்லாம் சாமதான பேதம் அதெல்லாம் தெரியும். ஆனால் எனக்கு அதை பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. ஏனென்றால் யாருக்கு நண்பர்கள் எதிரிகள் ரெண்டும் அல்லாதவர்கள் என்று உண்டோ அவளுக்கு தான் சாமதான பேத தண்டை எல்லாம் வேண்டும். எனக்கோ சர்வபூதாத்மகே தாவே ஜெகநாதே ஜெகத்மயே
பொழுது விடுவர் அந்த எம்பெருமான் தான். ஜெகன்மயமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தான் எல்லாரும் பொழுது விடுகிறார். அப்போ எல்லாரும் எனக்கு வேண்டப்பட்டவாரா, எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான், மித்திரர்கள் தான். அப்போ இவன் நண்பன், இவன் எதிரிங்க பேச்சு கிடையாது. அந்த பேச்சு இருந்தால்தான் அது மேல சாமமா தானமோ வேதமா நண்டமா. எனக்கு எல்லாருமே நண்பர்களாக இருக்கும் பொழுது எனக்கு என்ன வேணும்? ஒன்றுமே கிடையாது. சொல்றான், त्वयस्ति भगवान् विष्णुः मयिषान्यत्र चास्ति सः इतस्ततो यं मित्रं मे शत्रुश्चेति पृथक् कुतः. உனக்குள்ளும் அவன் இருக்கான், எனக்குள்ளும் அவன் இருக்கான், எல்லா இடத்துலும் அவன் இருக்கான். அப்போ இதுல ஒரு நண்பன் ஒரு எதிரி இதெல்லாம் என்னது? ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி உபயோகமாக தெரிவிக்கிறான். யாரும் இவன் மட்டும்தான் நண்பர் அப்படின்னா, இவன் மட்டும்தான் எதிரி அப்படின்றதும் கிடையாது. எல்லாரும் சமமானவர்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்றதை சொல்லிட்டு அது மேல சொல்றான். இது ஏதோ வித்தியைகள் நீதி சாஸ்திரம் அது இதுன்னு சொன்னீங்க, இதெல்லாம் வேண்டாம். வித்தியைனா ஒன்றுதான் வித்தியை. தற்கர்ம என்ன பந்தாய சாகித்யாயா மூட்டையை ஆயாசாயாம கர்ம வித்யாரண்யா சிப்பனை கொண்டாங்க. எம்பெருமானை அடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கல்வி இருக்கே, அதுதான் கல்வி. இந்த பந்தத்திலிருந்து நம்மை விடுபடும்படியாக செய்யக்கூடிய கர்மம் யாரும் இருக்கிறதோ அதுதான் கர்மம். பந்தத்திலே விடுபடுவதற்கு உபயோகப்படுகிறது அதுதான் கர்மம். மோட்சத்தை தரக்கூடிய அதுதான் கல்வி. அதை தவிர வேற ஒரு கல்வி, வேற ஒரு ஞானமே கிடையாது, வேற ஒரு கர்மமே கிடையாது. இருக்கே அப்படின்னு சொன்னா அதெல்லாம் சில்வ நைகுணம். தெரிவிக்கிறார் நம் ஆசிரியர்கள். செருப்பு குத்த கத்த ஓப்பாடி எம்பெருமானை பற்றியதாக இல்லைன்னு சொன்னா செருப்பு குத்த கத்த ஓப்பாடி முடிச்சுட்டாங்கதான். நம்மளுடைய டாக்டர் அப்படின்னு சொல்லலாம் கிடையாது. கடைசி எம்பெருமானை பற்றி தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா இந்த கல்வி எல்லாம் நிரர்த்தகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன சொல்ல வர்றதா, நீ என்னமோ நீதி சாஸ்திரம் ஆகியதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் இருக்கிறது. கல்வினா அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், ஆதியாக இருக்குன்னு சொல்லி இவ்விதமாக தெரிவிக்கிறார். அதே நகரம் யாகும் அசாரம் சாரமுத்தமம் விஷாலை மகாபாக பிரணிபத்திய பிரதீபித்தே அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே சொல்றான். என்னமோ இந்த நீதி சாஸ்திரம் வாசித்து அதனால நான் என்னமோ ராஜ்யத்தை பெருசாக பரிபாலனை பண்ணுவேன், என்னமோ நினைச்சிட்டு வேணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்களுக்கு பாக்கியம் எப்படி இருக்கும் அதன்படிதான் பலங்கள் கிடைக்கும். நம்ம பார்க்கிறவர்கள் நல்லா வாசித்து இருப்பாங்க, நல்லா ஞானம் இருக்கும். ஆனால் என்னமோ அவர்கள் சிறக்கவே மாட்டார்கள், சிறப்பு இருக்காது. சில பேர் ஓஹோன்னு சிறப்பு வாய்ந்தவர்களாக இருப்பார்கள், ஞானம் பார்த்த ஒன்றும் இருக்காது. முன்னாடி லட்சக்கணக்கான ஜனங்கள் போவார். ஸோ என்ன இருக்குன்னு போறேன்னா தெரியாது, என்னமோ இருக்கு, அதுதான் பாக்கியம்னு சொல்லப்படுகிறது. தெரிவிக்கிறார் ஆகையார். கடைசியில் நாம் படிக்கிறது படிக்காது இதெல்லாம் கிடையாது. அவரவர்களுடைய பாக்கியத்தின்படி நடக்கப் போகிறது. இதெல்லாம் ஏன் கஷ்டப்படணும்? அது எம்பெருமானத்தில் நாம் சிந்தையை வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமான் நம்மிடத்தில் வசனான அதுதான் நமக்கு வேண்டியதுன்னு சொல்லி யோகேஷ் பண்ணலாம். பார்க்கலாம். இவனை கடலிலே போட வேண்டியது, கடலில் போட வேண்டியது, கட்டி போட வேண்டியது, நாகபாசங்களாலே கட்டி கடலிலே போட வேண்டியது. அதன் மேலே இவன் மேலே பெரிய பெரிய கற்கள் அதையெல்லாம் போட்டு இவனை அமுக்கிட வேண்டியது, இவன் வெளி வராதபடி அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறான். அமிதமாகவே பலவே அசுரர்களை போட்டு சொல்றான். ஹே விப்ரசித்தே, ஹே ராகோ, ஹே வலேஷ அப்படின்னு சொல்லி, ஹே வல அப்படின்னு சொல்லி இவர்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் இப்படி பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆச்சு, கடலை போட்டாச்சு, நாகபாசங்களால் கட்டி கடலை போட்டாச்சு, மேலே கற்களை எல்லாம் பெரிய பெரிய பர்வத்தங்கள் போல கற்களை எல்லாம் வைத்தாச்சு. வச்சவங்க எனக்கு ரொம்ப அழகான விஷயம் உள்ள இருக்காங்க. அங்கே வருகிறது சச்சித பர்வதேன சமுத்திரஸ்ய மகாமதி துஷ்டாதிகவேனாயாம் ஏகாபரவதிரச்சிதம். திருவாராதனம் பண்ணக்கூடிய சமயம் தான். இவனால் திருவாராதனம் பண்ண முடியலை நினைத்துக் கொண்டு அப்போ எம்பெருமானை துதிக்கிறான் பிரகலாதன். காரணம் துஷ்டாதிக வேலாயாம், திருவாராதனம் பண்ணக்கூடிய காலம், அன்னி பிரியமான ஆராதன வேலாயான்னு வியாக்கியானம் பண்ற நிகழாழ்வார் சுவாமி. அப்போ அமிதமான அந்த சமயத்தில் எம்பெருமானை துதிக்க தொடங்குகிறான். அதாவது சில சமயம் சந்தியாவந்தங்களை எல்லாம் பண்ண முடியல, பிரயாணத்தில் இருக்கணும்னு சொன்னால் என்ன சொல்லுவா அப்படின்னா அந்த மந்திரங்களை எல்லாம் மனசாலையாலும் ஸ்மரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாராதனம் நேரடியாக கடவுளை கட்டப்பட்டு இருக்கான்னு சொன்னால் இவன் அந்த சமயத்தில் எம்பெருமானை துதிக்கலாமே அப்படின்னு சொல்லி துதிக்கிறாங்க. அழகான ஸ்துதியை நடக்கிறது. நமோ பிரம்மண்யேவாய கோபிராமணன் தாயிச்ச ஜெகத்பிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ நமஸ்தஸ்மை 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 நமஹாத்மனே நாமரூபம் யஸ்யாஸ்தி யோஸ்தித்வேன உபலப்யதே அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். சர்வதத்வானந்தஸ்ய சயேவாஹம் அவஸ்திதா மத்த சர்வம் அஹம் சர்வம் மயி சர்வம் சனாதனே அஹமேவாக்ஷயோ நித்யம் பரமாத்மாத்ம சம்சயः பிரம்மசம்யோ அமேவாக்யே ததாந்தே ச பரமாத்மான் தெரிகிறார்.
எல்லா இடத்துலும் அவன் இருக்கிறாங்க. இப்போ எனக்குள்ள இருக்கிறான். அப்போ நான் அப்படின்ற வார்த்தை அர்த்தம் என்ன? அவன் தான் அர்த்தம். அப்போ என்ன சொல்றான்? என்னால் தான் உலகமெல்லாம் உண்டாச்சு, என்னிடத்துல தான் உலகம் முழுவதும் இருக்கிறது அப்படி சொல்லலாம் என்று சொல்லி பிரகலாதன் அமிதமான சிந்தனைக்கு செல்கிறான். அதாவது எம்பெருமான் தான் எல்லாருக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கிறார் என்பதனை உணர்ந்தவன் ஆகிறான். ரியலைசேஷன் சொல்லுவோம். ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் சொல்றது, நாலேஜ், ரியலைசேஷன். படியனை கேட்டால் இதுதான் சரின்னு சொல்லிவிடு, அது நாலேஜ். ஆனால் ரியலைசேஷன் ஏற்பட்ட நாம் கேட்டால் ஏற்படல இல்லையா? ஆகிய பிரகலாதன் அந்த ரியலைசேஷன் ஏற்படுகிறது. அவன் சொல்றான், மத்த சர்வம் அகம் சர்வம் மை சர்வம் சனாதனே. என்னிடத்துல எல்லாம் உண்டாங்க, என்னிடத்துல எல்லாம் இருக்கிற மாதிரி எம்பெருமானுடைய கருத்துக்கள் எல்லாம் தனக்கு இருப்பதாகவே சொல்கிறான். அர்த்தம் என்ன? தனக்கும் எம்பெருமான் அந்தர்யாமி, நான் என்கிற வார்த்தைக்கு எம்பெருமான் அர்த்தம். கடல் ஞானம் செய்யணும் யானை என்னும், கடல் ஞானம் ஆவியனும் யானை என்னும் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதை ஒரு விதமாக இந்த இடத்தில் அனுசந்திக்கலாம். அந்த நிர்வாகத்தில் தான் வரையறுத்து அனுகாரம் சொல்லி அந்த நிர்வாகம் இருந்தால் ஒரு விதமாக அப்படி அனுசந்திக்கலாம். ஆட்சி விகிதமாக நினைத்தவுடனே அந்த பிரம்மபாவமானது ஏற்பட்டவுடனே அவனுக்கு இருக்கிற இந்த 4 பாசங்கள் எல்லாம் கடந்து போகின்றன. அவன் அதுக்கு மேல அந்த கட்டளை எல்லாம் தாண்டி அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப சுலபமாக வெளியேறுகிறான். வெளியேறுது எவ்வளவாரே நினைத்துக் கொண்டிருந்தவன் நடுவில் பிரஹ்லாதோஸ்மி அப்படின்னு சொல்லி அவன் தான் நினைவே வருகிறான். பிரஹ்லாதனே நினைவு வருகிறது. அவன் தான் பிரஹ்லாதோஸ்மி சஸ்மான ஆத்மானமாத்மனா அப்படின்னு சொல்லி எம்பெருமானை நினைத்துக் கொண்டு இப்படியை சிந்தித்துக் கொண்டிருந்தான். வந்து என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னான், கடைசியில் எம்பெருமானவன் பிரத்யட்சமாகிறான். எம்பெருமான் பிரத்யட்சமாகி இவனுக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கேட்பது பிள்ளை சொல்லக்கூடிய பிரார்த்தனை இருக்கிறவர்களே, அவலோகனதானே பூயோகமாக பாலயாட்சிக்கிறான். பெருமானே பிரசாதம் போய் என்னிடத்தில் அனுகிரகம் புரிய வேண்டும், திரும்பி தேவையுடைய கடாட்சம் வேண்டும், தேவையுடைய தரிசனம் வேண்டும், அது போதும்பா, வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறான். எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்யறதுப்பா, அதில் என்ன குறை இருக்கு? எப்பொழுதும் உண்டு பிரசன்னோகம் தாபிஷோகத்தாக பிரகலாத பிரியகாந்தரா. வேற ஏதாவது வரம் கேள்வி, என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொன்னா, நான் இதுக்கு மேலே எவ்வளவு பிரிவுகளை எடுத்தாலும் எடுக்கலாம், எவ்வளவு பிரிவுகள் எடுத்தாலும் எல்லா பிரிவுகளையும் உன்னிடத்தில் அச்சஞ்சலமான பக்தி வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கலாம். நம்ம சொல்றோம், யாப்பி விவேகானா விஷயி வாஸ்மரகசாவை ஹிருதயான் நாமசற்பது. உலகத்தில் இருக்கக்கூடியவான மற்ற விஷயங்கள் அவ்வளோ ஆசிரிச்சிருக்கான், அளவு கடந்து ஆசை வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி எனக்கு ஆசை ஒன்னிடத்துல வேண்டும், எப்பொழுதும் இருக்கும்படியாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறான். உடனே பெருமான் சொல்றான், எப்பொழுதும் என்னிடத்துல உனக்கு பக்தி உண்டு, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், வேற ஏதாவது வரம் கேளு அப்படின்னு சொல்றான் பெருமான். உடனே தெரிவிக்கிறான், என்னிடத்துல தேசம் கொண்டு இருக்கிறார் என்னுடைய தந்தை, அதனால எவ்வளவோ காரியம் பண்ணி கொண்டு இருக்கிறான். தேசம் உண்டு, அந்த தேசத்தினால என்னிடத்துல எல்லாம் சேர்ந்து நிறைய தீ விளைந்திருக்கிறார். எனக்கு அவன் பண்ணி இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் என்னிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தாலே மன்னித்தருள வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறான். பக்தி மனோ தேசாரகம் சம்பவம் செய்து பிரசாதா பிரபோ சத்திய ஸ்திரமுச்சிக்கும் ஏகிதா. என்னுடைய பிதா, என்னுடைய தந்தையானவன் அவன் செய்திருக்கக்கூடிய பாவங்களிலிருந்து விடுபடட்டும் அப்படின்னு சொல்லி பிரகலாதன் பிரார்த்திக்கிறான். அவர்கள் வைக்க புரோகிதர்கள் அவர்களையும் காப்பாற்றினான், அவருடைய தந்தையையும் காப்பாற்றினான். அப்படின்னா பள்ளியிலோதி வந்த தன்சிறுவன் வாயிலோடு அகிரநாமம் ஒளியமாகி புறவாக்குவது கொண்டுமோல் ஒழுப்பிதனாகி பிள்ளையை சீதி அப்படின்னு சொல்லி பாசுகிறார். வெகுண்டு நூல்முறை பிறை தனல் விழி பேழ்வாள். தன் செல்வம் அவன் நல்லதை சொல்றான், வேற யாரும் நல்லதை சொன்னாலும் கேட்கணும். இங்க தன்னுடைய செல்வன் என்ன சொல்லலாம், அதை கேட்காம கோவித்துக் கொண்டு அவன் காரியம் பண்ணால் அப்படிப்பட்ட அவரிடத்திலும் கூட நல்ல எண்ணம் கொண்டு அவனுக்கும் எவ்விதமான பாவங்களும் கூடாது என்று சொல்லி தெரிவித்தான். தெரிவித்தோடனே அதுவும் உண்டு, என்னுடைய பிரசாதத்தினால அதுவும் உண்டு, வேற ஏதாவது வரம் வேண்டுமா அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்கிறான். தெரிவிக்கிறான், பகவன் வரையனாயத்தை பவித்ரி பிரசாதேன பக்தி ரத்திவிசாரிணி தர்மார்த்தடாவை முக்திஸ்தஸ்ய கணேசிகா சமஸ்த ஜெகதாமூலே எஸ்ய பக்தி ஸ்திராத்மை. உன் இடத்துல பக்தி வேண்டும் என்கிற இது ஒன்று போது எனக்கு எல்லாம் பெறப்பட்டதாச்சு, வேற எதுவும் வேண்டாம். யார் ஒரு இடத்துல பக்தியாக இருக்கிறதோ அவனுக்கு மாத்திரம் எல்லாம் கையில் எல்லையாக இருக்கும், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே எவ்வளவு தெரிவிக்கிறான். என் இடத்துல உனக்கு எப்பொழுதுமே பக்தி இருக்கும், உன்னுடைய மனசான பக்தி உள்ளதாக இருக்கும், கடைசியில் என்னுடைய அனுபவத்தாலே மோட்சத்தை பெறுவாய் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அப்படி அனுப்பின உடனே அங்கே எம்பெருமான் கிளம்புகிறான். கிளம்பின உடனே இவனும் எங்க வருகிறான், இரண்டு கஷ்டப்பட்டு
கிடைச்சிருக்கியா பாணி அப்படின்னு சொல்லி ஒரு விதமான கலக்கம் கொண்டு அழுது கொண்டே கண்ணீர் கொண்டு அவன் திரும்பிகளை ஏற்றுக்கொண்டு இவரிடத்துல உடம்போடு சில காலம் இருந்தான் அப்படின்னு சொல்லி வருகிறது. அப்போ அப்பாவும் பிள்ளையும் சில காலம் நல்ல விதமாகவே இருந்தார்கள் அப்படின்னு இந்த இடத்துல தெரிவிக்கப்படுகிறது. பிரீமாவுஷாக தஸ்மின் அனுதாபி மகாசுரா, அனுதாபம் தப்பு பண்ணினோமேன்ற எண்ணத்தோடு அவன் இருந்தான் என்பது போல திருப்புராணத்தில் வருகிறது. குருவிற்கோ சகாரையும் சுஷ்ரூஷாம் சொல்லி தர்மம் இது. அவனும் சில காலம் அவனுக்கு சுஷ்ரூஷை சேவையெல்லாம் பண்ணி கொண்டிருந்தான் பிரகலாதன். இது வயதுமாச்சு சொல்லி விஷ்ணு பெருமான் வரவே இல்லையே சொல்லி சட்டன் வந்து சட்டன் கலந்துடுற அந்த மாதிரி விஷ்ணு புராணத்தில் சட்டன் வந்து சட்டன் கலந்துடுற பத்தி பிதர் உபரதியே நரசிம்ம ஸ்வரூபினா விஷ்ணுனா சுபி தைத்தியானா மைத்ரேயா பூத் பதிஸ்ததா அப்படின்தான் ஒரே வார்த்தை சொல்ற. அதுக்கு மேலே நிருசிம்மஸ்வரூபியா இருக்கக்கூடிய எம்பெருமானாலே அவருடைய தந்தை அழிந்த அளவிலே இவனும் திருப்பி ராஜா ஆனான். அந்த வாக்கியத்தில் கூட நிருசிம்ம பெருமான் முக்கியத்துவம் வேண்டும். அந்த எம்பெருமான் அவனை அழித்த அளவிலே பிரஹ்லாதன் ராஜா ஆனான், அசுரர்களுக்கெல்லாம் ராஜா ஆனான் அப்படின்தான். அவ்வளவுதான் இருக்கிறது. நிருசிம்ம பெருமானை பற்றி நிறைய இடங்கள் நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கும். பிரஹ்லாதனுடைய சரித்திரத்தை தான் மைத்ரேயர் கேட்டார். அதுக்கு தான் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் பராசர முனிவர். ஆகையால் பிரஹ்லாத சரித்திரமாகவே நான் இருக்கிறதே தவிர நிருசிம்ம பிராதுர்பாவம் நிருசிம்ம சரித்திரம் கிடையாது. அவரை பற்றியவே சம்பளம்தான். ஆகையால் அடியனும் ரொம்ப விவரித்து சொன்னது எல்லாருமே தெரியும். அதே அழைப்புள்ள கண்ணன் மகனை காய்ந்து இங்கு இல்லையாத இடையில் குறுமுடைப்ப அந்த பொழுதே அவன் தோன்றிய சிங்கப்பிரான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். வீரமானாய் அதன் மேல் அவன் நிறைய நாள் இந்த உலகத்திலே எழுந்தபடியிருந்து புத்திராம்சமும் அவா ஐஸ்வர்யம் ஏற்பட்டார் அப்படின்னு சொல்லி கடைசியில் அவர் பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் முடித்த பின்பு அதாச பகவத் தியானாக்கரம் நிர்வாண ஆப்தவான் பரமபரமாக இருக்கக்கூடிய மோட்சத்தை அவன் அடைந்தான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லக்கூடிய பராசரம் தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட பிரபாவத்தை உடையவன் அந்த பிரஹ்லாத ஆழ்வான். யாரை பற்றி நீ கேட்டாயோ அவன் அப்படிப்பட்டவன். இந்த சரித்திரத்தை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கும் பாவங்கள் எல்லாம் போகும், அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் உடனே அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி அதையும் தெரிவிக்கிறார். கேட்டாலும் சரி படித்தாலும் சரி அது பாவங்களை எல்லாம் போக்கும், எந்த சமயமான பாவத்தையும் போக்கிவிடும் அப்படின்னு தெரிவிக்கிறார். பௌர்ணமாசியம் அமாவாசியம் அட்டமியாமகமாவட்டம் வாதசியாமாகி கோபிரதான பலம் நரஹா பிரஹ்லாதம் சகலாத்மத்சு யதா ரக்ஷிதவான் ஹரி ததா ரக்ஷதி யஸ்தஸ்ய ஸ்ருணோதி சரிதம் சதா. எப்படி எல்லா ஆபத்துகளிலும் பிரஹ்லாதனை எம்பெருமான காப்பாற்றினாலும் அதே விதமாக இந்த சரித்திரத்தை கேட்கக்கூடியவர்களும் கேட்கக்கூடியவர்களில் எம்பெருமான் காக்கியனான் அப்படின்னு சொல்லி அத்தியாயத்தை முடிவுறுத்துகிறார். இரண்டாவது முதல் அம்சத்திலே 20ஆம் அத்தியாயம் இத்துடன் முடிவடைகிறது. 14 ஆரம்பிச்சவர்களே அதிலிருந்து இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் பிரஹ்லாதனுடைய வைபவமாக இருக்கக்கூடிய விஷயம் அதை நம்ம அனுபவித்தோம். பல பாடங்கள் 1 2 இல்லை, எவ்வளோ விஷயங்கள் படிக்கிறதுக்கே ஒரு நல்லா இருக்குது, சொல்றதுக்கும் நல்லா இருக்குது, கேட்பதற்கும் நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஆனால் அதோடு இருக்கக்கூடாது, அதுதான் பிரச்சனை. சொல்லி நீங்கள் சொல்றேன் நல்லா இருக்குது, கேட்டும் நல்லா இருக்குது, அதுவும் அந்த கதவை தாண்டி போகும் பொழுது அவளுக்கு எல்லாம் பழக்கப்படுத்தும் இல்லாமல் அந்த விஷயங்களை மறுபடியும் போய் அசைப்பட வேண்டும். இப்போ இவ்வாறு பிரஹ்லாதன் இவ்வளோ சின்ன பொழுதான் சொல்லியிருக்கானே அப்படின்னு நாம் யோசிக்க வேண்டும். நமக்கு அதிலே 40 மாற்றம் ஏற்பட வேண்டாமா அப்படின்னு ஒரு யோசனையானது வர வேண்டும். நாமும் அதிகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ கேட்கணும் ஆச்சு, அந்த ஒரு மணிகள் நல்லா போச்சு அப்படின்னு இல்லாமல் அதுக்கு மேலேயும் அவருடைய பாவமானது நம்ம இருக்க வேண்டும் அப்படின்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் நம்மை பொறுத்த வரையில் கேட்டோம் பாவங்கள் போச்சுக்காக நாம் கேட்கணும். சாதாரண உலகத்தாருக்காக சொல்லக்கூடிய பலன்களை கூட நமக்கு கிடையாது. இப்போ நாம் கேட்கிற பாவங்கள் பொறுத்துவது கிடையாது. இது ஒன்று பகவத் அனுபவம் அந்த சமயத்தில் ஏற்பட்டது ஒன்று, ஒரு பக்தனுடைய அனுபவம் ஏற்பட்டது ஒன்று. அதெல்லாம் அதிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்கின்றன. 2 சொல்லலாம், அனுபவம் உபதேசம். திருவாரூரை எடுத்துக்கொண்டவே ஆனால் அனுபவ கர்ப்போபதேசம், உபதேச கர்ப்ப அனுபவம். அனுபவம் ஒன்றிலே இருக்கும், ஒரு பக்கத்தில் உபதேசம் பண்ணுற அனுபவம். அந்த மாதிரி ஒவ்வொரு உபன்யாசத்திலும் கூட அனுபவம் இருக்கவே இருக்குது. அதில் கற்றுக்க வேண்டிய பாடங்களே சொல்லி வைக்கணும். 2மே வேணும், 2த்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்றதை தெரிவித்துக் கொண்டு அடியே உபன்யாசத்தை முடிவெடுக்கிறேன். விதமான வாய் படித்தமைக்கு நம்முடைய சுவைப்பட்டு ரகுராமன் சுவாமியுடைய திருவடிகளுக்கு அடியும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அவர்கள்
கிருத்தத்தை ஆவிஷ்கரித்துக் கொண்டு அமைகிறேன். ஏதோ குற்றமுறைகள் கண்டிப்பாக நிறைய இருந்திருக்கும், அவற்றை எல்லாம் கேட்கக்கூடியவர்கள் நல்லமாகவே பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரங்கஜாமாது மீகாய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே புண்ணியாத் நித்யஸ்ரீமங்கலம் ஆழ்வார் விடமானாம் ஜீவ ஹரீஷம். Baik, 6 kali datang.